அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சி. நம்மிடையே இணைந்திருப்பவர் திருமதி முத்தமிழ் செல்வி. பலருக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு அவங்கள பத்தி தெரியுமா தெரியாது தெரியல. எனக்கு மோஸ்ட்லி இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1461வது நிகழ்ச்சி இன்னைக்கு. எல்லைகளை மீறியது என் மன உறுதி. அவங்க கொடுத்த டைட்டில் ஆங்கிலத்துல சிறப்பா கொடுத்தாங்க. நாங்க அது தமிழாக்கம் பண்ணோம். பியாண்ட் த சமிட், த மவுண்டன் தட் டெஸ்டட் மை லிமிட்ஸ் பட் couldn't பிரேக் மை ஸ்பிரிட். அழகா கொடுத்துருந்தாங்க. பட் அவ்வளவும் தமிழ்ல போடணுமா அப்படின்னு யோசித்து தான் அதை கொஞ்சம் சுருக்கி போட்டிருந்தோம். மிகப்பெரிய விஷயம். அவங்க நேரம் ஒதுக்கி, அதாவது ஒரு நமக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி இருக்காங்க. அதை நம்ம ரொம்ப நாளா கூப்பிட்டு இருந்தோம். ஆனா அவங்க இருந்த அந்த டென்ஷன், மற்ற மீடியா இதெல்லாம் கூப்பிட்டு இருந்ததுல அவங்களால ஒரு ஃப்ரீயா வர முடியலன்றது நம்மளால புரிந்து கொள்ள முடிந்த ஒரு செய்தி தான். இன்னைக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. தொட முடியாத சிகரங்களை தொட்ட சாதனை பெண்மணி அப்படின்னு நான் போட்டிருக்கேன். 5 கண்டங்களை தாண்டி 5 கண்டங்கள்ல மிகப்பெரிய மலை ஏறி முதல் தமிழ் பெண் எவரெஸ்ட் ஏறினவங்க அப்படின்ற ஒரு ரெக்கார்டை வச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டிக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐடென்டிட்டிக்கு உரியவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க. சாதனை பெண்மணினா உண்மையாவே சாதனை. அவ்வளவு சுலபம் கிடையாது. நமக்கு மலை ஏறுறதுன்றது நம்ம மகாவிலியத்துல 2 ஸ்டெப் ஏழு சொன்னாவே ஒரு சிலர் ஐயோ என்னால முடியாதுன்னாங்க. அது யாருன்னு பிறகு சொல்றேன். நான் பின்னாடி சிரிப்பாங்க பாருங்க. 2 படிக்கட்டு ஏறுறதே என்னால முடியாதுன்னு. ஆனா இவங்க 5 கண்டங்களை தாண்டி கண்டங்கள்ல மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னாடி 2 பெண்கள் கோயம்புத்தூர்ல 2 பெண்கள் தனியா கார் எடுத்துட்டு கன்னியாகுமரி டு இது போனாங்க, நம்ம எவரெஸ்ட் மவுண்டன்ல. நைட் அங்க போய் என்ன ஆச்சு, அங்க லாக் ஆயிட்டாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு என்ன ஆச்சுன்னா, திடீர்னு பனி அப்படியே அவங்க காரை மூடிடுச்சு, ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு. அவங்களால சமாளிக்கவே முடியல. என்ன பண்றதுன்னே முடியாத சூழ்நிலையில லக்கிலி அங்க மிலிட்ரி பீப்புள் இவங்களை பார்த்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணி அப்புறம் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பண்ணாங்க. அப்போ மலையில ஏறும் போதுன்றது, ஏறி போறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த நேரத்துல என்ன நடக்கும்ன்றதெல்லாம் நமக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு தனியா இந்த மாதிரி ஒரு கும்பல்ல போனா கூட சில இடங்களுக்கு இவங்க தனியா போயிருக்காங்க. யாரும் போக முடியலனாலும் இவங்க போயிருக்காங்க. அதெல்லாம் மிகப்பெரிய சாதனை தான். அவங்க அந்த அளவுக்கு அங்கங்க பிரச்சனைகள், சவால்கள், உண்மையாக சவால்கள் இருந்திருக்கும். அத்தனை சவால்களும் நாம இன்னைக்கு கேட்க போறோம். மகிழ்ச்சியா அவங்களோட கலந்துரையாட போறோம். அவங்களுக்கு முதல்ல அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க வந்ததுக்காகவும் அவங்க நேரத்துக்காகவும் ஒரு பாராட்டு தெரிவிச்சு கைத்தட்டலாம் எல்லாரும். தேங்க்யூ. மிக்க மகிழ்ச்சி முத்தமிழ்ச்செல்வி மேடம் எங்களோட இணைஞ்சதுல. உங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்காக. நீங்க என்ன பேசுறீங்களோ பேசுங்க கேஷுவலா. நீங்க பேசி முடிச்ச பிறகு நாங்க எங்கள் கேள்வி கணைகளை தொடரும். ஓகே, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுங்க. எவரெஸ்ட்ல இருந்து போலாமா இல்ல பின்னாடில இருந்து வரலாம்? எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க. இட்ஸ் யுவர் டைம். ஓகே, நார்த் அமெரிக்கா மவுண்டன் பத்தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் 5 கான்டினென்ட்ல வேர்ல்டு 7 கான்டினென்ட் ஹையஸ்ட் பீக் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ வேர்ல்ட்லேயே சுற்றி வந்திருக்கேன், ஒவ்வொரு கண்டமாக போயிட்டு. அதில் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மவுண்டெயினும் லாஸ்ட் மவுண்டெயினும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட், லாஸ்ட் நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்கா மவுண்டன் நார்மலான விஷயமே கிடையாது. ஏன்னா நார்த் அமெரிக்கா தெனாலி ஏறணும்னா அட்லீஸ்ட் 1 இயர் ப்ராக்டிஸ் பண்ணணும். 1 இயர் ரெகுலராக ஸ்லட்ஜில் வச்சு 80 kg வெயிட் வச்சு கேரி பண்ணி இழுக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். பட் ஆனால் எனக்கு 2 இயர்ஸில் நான் 7 கான்டினென்ட் பண்ணதுனால எனக்கு டைமே இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேருந்து குல்மார்க் போவாங்க இந்தியன்ஸ் எல்லாம். குல்மார்க்கில் போயிட்டு ஒரு 1 month 2 month ஸ்டே பண்ணி ப்ராக்டிஸ் எடுப்பாங்க. நான் 0 ப்ராக்டிஸில் தான் போயிருந்தேன் நார்த் அமெரிக்காவுக்கு. எதுவுமே பண்ண முடியல, எனக்கு டைமும் இல்லை. ஸோ அதனால அங்கே போயிருந்தப்ப எனக்கு
நார்மலா ஈஸியாலாம் தெனாலி மவுண்டன் ஏறிட முடியாது. எப்படின்னா, தெனாலில வந்து லைக் 6 கேம்ப் இருக்கு. 6 கேம்ப் இருக்கு. அந்த 6 கேம்ப் வந்து நம்ம இங்கேருந்து தெனாலி உள்ள போயிட்டோம்னா, ஃப்ளைட்ல தான் போவோம் அலாஸ்கால இருந்து. உள்ள போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேம்ப்ல இருந்து நம்ம ஃப்ளைட்ட விட்டு இறங்கி ஒரு கேம்புக்கு போனோம்னா, லைக் வந்து 12 ஹவர்ஸ் ஆகும். இந்த 12 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம அந்த 16 to 18 டேஸ்க்கான ஃபுட் எல்லாத்தையும் நம்ம தான் கேரி பண்ணணும். 16 to 18 டேஸ்க்கு வந்து ஃபுட் இருக்கணும் நமக்கு. ஃபுட்டு நம்மளுக்கு நெசசரி நீடட் சர்வே பண்றதுக்கான எல்லா இதுவுமே நம்மகிட்ட இருந்தா தான், அந்த பார்க்ல நம்மள அலோவ் பண்ணுவாங்க. செக்கிங்லாம் பண்ணிட்டு தான். ஸோ அந்த மாரி உள்ள போயிட்டு அந்த 80 கேஜ நாங்க கேரி பண்றதுக்கு, அந்த ஏர்போர்ட்ல இருந்து நாங்க அந்த ஃபர்ஸ்ட் கேம்புக்கு 12 ஹவர்ஸ் நடந்து போயி, அது போறதுக்கு முன்னாடி ஒரு பள்ளம் தோண்டி எல்லாத்தையும் புதைச்சுருவாங்க. எப்படின்னா, நம்ம வந்து ரிட்டர்ன் அந்த வழியா தான் வருவோம். அதுக்கான ஃபுட் அந்த இடத்துல பள்ளம் தோண்டி புதைச்சுருவாங்க. அப்படி நாங்க மினிமம் ஃபுட்ட மட்டும் புதைச்சுட்டு, அங்க இருந்து ஒரே ஸ்ட்ரெச்ல எடுத்துட்டு போயிருந்தோம். ஆனா யூசுவலி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேம்ப் போய் வச்சுட்டு, திருப்பியும் அகைன் அந்த ஃப்ளைட் வந்து ஸ்டாப் ஆகுற இடத்துக்கு அகைன் வந்து, அகைன் எடுத்துட்டு போயிட்டு, திருப்பி ஃபர்ஸ்ட் கேம்ப் கேரி பண்ணிட்டு போய் வைப்பாங்க. அந்த மாரி நாங்க பண்ணாம, கைடே இல்லாம வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் இன்னொரு பெர்சன் கேரளாவ சேர்ந்த ஷேக் ஹசன் கானும் 2 பேரும் சேர்ந்து தான் போயிருந்தோம். ஸோ அதே நம்ம வந்து டென்ட்ல இருந்து, ஃபுட்ல இருந்து எல்லாமே நம்மளா பண்ணணும். சேம் டைம் அதே மாரி கேம்ப் 1ல இருந்து கேம்ப் 2க்கு டென்ட் அப்படியே தான் இருக்கும். கேம்ப் 2க்கு கேரி பண்ணிட்டு போய் வச்சுட்டு, அகைன் திருப்பி அந்த கேம்ப் 1க்கே வருவாங்க. நைட் தூங்கிட்டு அகைன் இந்த டென்ட்ட கிளியர் பண்ணி, திருப்பி திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு கேம்ப் 2 ரீச் பண்ணுவாங்க. லைக் எப்படின்னா, போணும், திருப்பி வரணும். திருப்பி லக்கேஜ் எடுத்துட்டு போணும். இப்படிதான் வந்து கன்டின்யூ எவ்ரி டே வந்து லக்கேஜ கேரி பண்ற மாரி இருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாரிலாம் நம்ம கேரி பண்ணா நம்ம ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால ஒரே ஸ்ட்ரெச்ல 80 கேஜ வந்து நான் ஃபுல்லாவே கேரி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டேவே கேம்ப் 1 ரீச் ஆகுறோம். செகண்ட் டேவே கேம்ப் 2 டூ கேம்ப் 3யே ரீச் ஆயிட்டோம். கேம்ப் 3 ஒரு நாள் இருந்துட்டு 24 ஹவர்ஸ் அங்க வந்து அ சன் இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு ஸ்லீப்பே இருக்காது. 24 ஹவர்ஸும் லைட் இருக்கும், சன்லைட். அதுக்கப்புறம் நாங்க கேம்ப் 2ல இருந்து கேம்ப் 3 போறோம். கேம்ப் 3ல இருந்து கேம்ப் 4 போறோம். இப்படியே தொடர்ந்து. ஆனா அங்க பெரிய விஷயம் என்னன்னா, 90 டிகிரிலாம் வந்து கிளைம் பண்ற மாரி இருக்கும். அப்ப 90 டிகிரின்னும்போது, நம்மளே வந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த 80 கேஜ வந்து கேரி பண்ணிட்டு புஷ் பண்றது ரொம்ப டஃப்பான டாஸ்க்கா எனக்கு இருந்துச்சு. நாட் ஒன்லி ஃபார் மீ. அ யூசுவலி வந்து மவுண்ட் எவரெஸ்ட்ட கூட லைக் 100%ல 80%, 75% சப்மிட் பண்ணிருவாங்க. ஆனா தெனாலி அப்படி கிடையாது. 50, 50 ஆர் 40, 30 தான் சப்மிட்டே பண்ணுவாங்க. இட்ஸ் ஹார்டஸ்ட் ஒன். இந்த மவுண்டெயின்ஸ்லயே வந்து பிகாஸ் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்லலாம் வந்து கைடு, போர்ட்டர்லாம் கேரி பண்ணுவாங்க. நம்ம லக்கேஜஸ். அதாவது மெயின் திங்ஸ் எல்லாம். ஸோ நம்மளுக்கு இங்க அப்படி கிடையாது. ஏ டூ இசட் நம்மளே தான் பண்ணணும். ஈவன் உங்களால முடியலனாலும் நம்ம தான் பண்ணிக்கணும் அந்த மாரி. ஸோ அந்த இதுல வந்து நான் சப்மிட் பண்றதுக்கு லைக் ஒரு 8த் டே வந்து சப்மிட்க்கு போயிட்டேன். அது என்ன ஆச்சு அப்டின்னா, நானும் என்னோட கிளைம்பரும் போறோம். ஹை கேம்ப்ன்னு சொல்லுவாங்க. தெனாலி விண்டுன்றது இட்ஸ் ஹார்ட் விண்ட். ரொம்ப டஃபஸ்ட் விண்ட். அ நார்த் போல் சொல்லுவாங்க. அந்த சைட்லேருந்து அவ்ளோ விண்டு ஸ்பீடா அடிக்கும். அதனால அங்க பேலன்ஸ் பண்ணவே முடியாது. எவரெஸ்ட் கூட பரவால்ல. எவரெஸ்ட்ட விட டஃப்பா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் எவரெஸ்ட்ல வந்து ஃபிக்ஸ்டு ரோப் இருக்கும். ஸோ அப்ப நம்ம ஃபிக்ஸ்டு ரோப் போகும்போது கீழ விழுறதுக்கு 90% வாய்ப்பு கிடையாது. ஆனா தெனாலி அப்படி இல்ல. ஃபிக்ஸ்டு ரோப்பே கிடையாது. எட்ஜ் ஆஃப் எட்ஜ் எப்படி இருக்கும் மவுண்டைன், அந்த எட்ஜ்ல நடப்போம். ஸோ அந்த விண்ட் ஃபோர்ஸா அடிக்கும்போது நம்ம எப்படி வேணாலும் விழலாம். இந்த பக்கமும் விழலாம், அந்த பக்கமும் விழலாம். சேஃப்டி கிடையாது. ஸோ அந்த மாரி போகும்போது சம்மிட்க்கு எப்படியோ போய் ரீச் ஆயிட்டேன். பட் அந்த டே யாருமே சம்மிட் போல. நானும் என்னோட கிளைம்பரும் போயிட்டு சப்மிட் பண்ணிட்டோம். சப்மிட் பண்ண அந்த இடத்துல அ முடிச்சுட்டு நாங்க ரிட்டர்ன் வர ட்ரை பண்றோம். எங்களால வர முடியல. ஒரு 1 ஹவர் தான் கீழ இறங்கியிருப்போம். அந்த 1 ஹவருக்கு அப்புறம் எங்களால இறங்கவே முடியல. ஸோ அந்த சம்மிட் பிளேஸ்ல இருந்து. அது என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, ரொம்ப ஹெவி விண்ட். ரொம்ப ஸ்னோஃபால் ஆகுது. ஹெவி விண்டு. நாங்க போனோம்னா எங்களயே தள்ளி கீழ விட்டுருது. ஸோ விழுந்துட்டோம் அப்டின்னா, இங்க எப்டின்னா மிஸ்ஸிங் கேஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால யூசுவலி போமாட்டாங்க. இந்த மாரி விண்ட் இருந்துச்சுன்னா, எல்லாமே ட்ராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் போயிடுவாங்க. நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்டின்னு. ஸோ எனக்கு என்னன்னா, அந்த 7 சம்மிட்ட வந்து 755 டேஸ்ல முடிக்கணுன்றதுனால, என்னால அத கிவ் அப் பண்ண முடியல. அப்புறம் நான் அந்த இடத்துல இறங்கும்போது 16 ஹவர்ஸ் எனக்கு வந்து ஃப்ரீசிங்லயே படுத்துட்டு இருக்கேன்.
என்னால எந்த பக்கமும் போக முடியல. லெஃப்ட் சைடு இல்ல ரைட் சைடு, ஃப்ரண்ட்டும் போக முடியல, பேக் எதுவுமே பண்ண முடியல. அந்த விண்டோட ஃபோர்ஸ். எங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ராக் இருக்கு. அந்த ராக் பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு, அந்த ராக் மட்டும் ஒரு சைடாவது அது எங்களுக்கு வந்து இது கிடைக்கும்ன்றதுனால, அந்த ராக் பக்கத்துல 16 ஹவர்ஸ் ஃப்ரீஸ்ல இருந்தோம். அந்த ஸ்லீப்பிங் பேக் எடுத்துட்டு போயிருந்தோம். அங்க வந்து மவுண்டைன் ஆஸ் வெ ரூலு, ஸ்லீப்பிங் பேக் பேக்குள்ளயே வச்சுக்கணும். அந்த பேக்குள்ள போட்டுட்டு 16 மணி நேரம் தண்ணி இல்ல. ஒரு சொட்டு டிராப் வாட்டர் இல்ல. 16 ஹவர்ஸ் ஃப்ரீஸ்ல இருக்கேன். எனக்கு என்னன்னா, அந்த 16 ஹவர்ஸ் பிரீத் பண்ண முடியாம, ரொம்ப வந்து எப்படின்னா, சொல்லவே முடியாது. அந்த அந்த அளவுக்கு ஹார்ட் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. 16 ஹவர்ஸும் நான் அந்த பெயின் தாங்க முடியல. அந்த பெயின்னால என்ன ஆயிடுச்சுன்னா, நான் நான் எனக்கே தெரியல. நான் தூங்கியிருக்கேன். அந்த வலியில இழுத்து, இழுத்து, இழுத்து தெரியாம நான் தூங்கியிருக்கேன். நான் இறந்துட்டேன்னு நான் நெனச்சுக்கிட்டேன். ஸோ சடன்லி வந்து திருப்பியும் அகைன் ஒரு ரீப்ரீத் வருது. நான் உயிரோட இருக்கேன்றது எனக்கு அப்பதான் தெரியுது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த பக்கமும் விண்டு, இந்த பக்கம் விண்டு. அதுல கூட நாங்க எப்படி தொங்கிட்டு இருக்கோம்னா, அவரும் நானும் எங்களுக்கு சேஃப் ஜோனே இல்ல. ஒரு ராக் இருக்கு. அந்த ராக்ல 2 பேருக்கும் உள்ள ஒரு ரோப் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். அவருக்கும் எனக்கும். அந்த ராக்ல அவரு ஒரு ஒரு சைடுல தொங்குறாரு. நான் ஒரு சைடுல தொங்குறேன். அப்பதானே அந்த ராக்ல இருந்து வெளியில வர முடியாது. ஸோ சேஃப்டிக்கு எங்களுக்கு வழி இல்ல. எங்க வச்சாலும் சறுக்கிட்டு போற மாரி இருக்கு. அப்படியே வந்து 16 ஹவர்ஸ். அப்புறம் நான் திருப்பியும் எனக்கு ஹெல்ப் வேணும். என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். அப்புறம் வாக்கி டாக்கி மூலியமா தான் வந்து அவர் வந்து கேரளா செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்றாரு. இம்மீடியட்டா வந்து கேரளா சிஎம்க்கு கால் சேட்டலைட் மூலியமா மெசேஜ் பாஸ் பண்ணாங்க. நாங்க வந்து இந்த மாரி எமர்ஜென்சில இருக்கோம். ஃப்ரீஸ் ஆயிட்டுருக்கு எங்களுக்கு பாடி. எங்களுக்கு வந்து ஹெல்ப் ரெஸ்க்யூ வேணும். எங்களுக்கு ஹெல்ப் வேணும். அதுவும் நான் ரொம்ப சிவியர் கண்டிஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணாங்க. அண்ட் தென் கேரளா சிஎம் இம்மீடியட்டா வந்து மோடிஜி சாருக்கு வந்து இம்மீடியட் பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் யுஎஸ் எம்பசிக்கு இந்த மெசேஜ் போய் அந்த பார்க் மூலியமா எங்களுக்கு ரெஸ்க்யூ வந்து ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்டா, ரெஸ்க்யூ பண்ணல. ரெஸ்க்யூக்கு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீசர் வந்து ரேஞ்சர்ஸ் வந்தாங்க. எங்கள நாங்க இருக்க பிளேஸ்ல கண்டுபிடிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நான் என் வீட்ல சொல்லிட்டேன். அ வா அ வா அ இது அது என்ன கால்? சேட்டலைட் சாரி. சேட்டலைட் கால் மூலியமா எங்க வீட்டுக்கு கால் பண்றேன். மேபி என்ன ஃபைனல் டேவா கூட இருக்கலாம்னு எனக்கு ஒரு டவுட். திருப்பி வரமாட்டேன்ற மாரி தான் அந்த சிச்சுவேஷன் இருந்துச்சு. இப்ப நான் ஒரு கால் பண்ணா எல்லாருமே சேட்டலைட் ஃபோன்னால டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் நம்பர் பாஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே நைட் டைம்லன்றதுனால அவங்க என்ன நெனச்சுக்கிட்டாங்க, யாரோ ஃப்ராட் கால் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எடுக்கவே இல்ல. ஸோ இதுக்கு மேல நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட வந்து அது மூலியமா பண்ணி விட்டுட்டேன். சேட்டலைட் மூலியமா. அந்த வாய்ஸ் ரெக்கார்ட கேட்ட உடனே வீட்ல எல்லாரும் பயந்துட்டாங்க. சாரி நான் வந்து சொன்ன வார்த்தையே ஏன்னா திருப்பி எதுவுமே பேச முடியல. அவங்களுக்கும் கால் கனெக்ட் ஆகலன்னால, அவங்க திருப்பி எனக்கு கால் பண்ணா கனெக்ட் ஆகல. சேட்டலைட்னால வேற வேற நம்பர் வந்ததுனால கனெக்ட் பண்ண முடியல. அந்த லாஸ்ட் மினிட் என்னோட பசங்களுக்கெல்லாம் நான் வந்து சொன்னது, "சாரி என்ன மன்னிச்சிடுங்க. என்னால திரும்பி வர முடியாதுன்னு நெனைக்கிறேன். இது என்னோட லாஸ்ட் டே." அப்படின்ட்டு ரொம்ப அழுதுகிட்டே அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் குடுத்துட்டேன். அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டயே புடிச்சு, அது இதுன்னு எங்கெங்கேயோ நியூஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஆனா வந்து ரேஞ்சர்ஸ் அதுவரைக்குமே வரல. அதுக்கப்புறம் ரேஞ்சர்ஸ் வராங்க. ஒரே வார்த்தை சொல்ட்டாங்க. "சாரி வி கான்ட் ஹெல்ப்" அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா, அங்க வந்து ஹெலிக் இப்ப மனுஷனே தள்ளுதுன்னா ஹெலிகாப்டர் எப்படி வரும்? ரெஸ்க்யூ பண்றதுக்கு. ஸோ அங்க வந்து அந்த விண்டுக்கு ஹெலிகாப்டர் பறக்காது. கேம்ப் 4 வரைக்கும் தான் ஹெலிகாப்டரே வரும். ஸோ அதுக்கு மேலே பறக்காது. உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் இல்ல. ஒண்ணு நீங்க இங்கேயே இருந்து இறந்து போணும். ஏன்னா எங்களாலயும் ரெஸ்க்யூ பண்ண முடியாது. ஸோ நீங்களா வந்தா மட்டும் தான் உங்கள காப்பாத்த முடியும். இதெல்லாம் தெரிஞ்சு தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஆப்ஷனே இல்லாம அவங்க கூடயே தான் நடந்து வந்தோம். நடந்து வந்து அதுக்கப்புறம் உயிர் பொழைச்சேன்றத என்னால நம்பவே முடியல. லைக் 16 ஹவர்ஸ் ஃப்ரீசிங் யோசிச்சு பாருங்களேன். ஆனா எங்களுக்கு என்ன நெவர் கிவ் அப் அந்த மைண்ட் செட் மட்டும் இருந்துச்சு. டாஸ்க் எடுத்தா முடிக்கணும் அப்படின்றது. ஆனா இந்த மோஸ்ட் ஆஃப் அந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு சப்மிட்டே பண்ணல. அவ்ளோ தூரம் வந்துட்டு அது வந்து லைஃப்ல ஒரு டர்னிங். அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஃபரண்ட் லைஃப் அண்ட் டெத்துக்குள்ள போராடினேன் அப்படின்னா, இந்த மவுண்டன் எனக்கு வந்து ஸோ இது என்னோட ஒரு லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது மாரி எனக்கு நார்த் அமெரிக்கா தெனாலி சாரி நார்த் அமெரிக்கா அக்கன்காகுவால சாரி சவுத் அமெரிக்கா அக்கன்காகுவால சேம் இதே மாரி நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். எதுக்கு இந்த டஃபஸ்ட் பார்ட்லாம் மேடம் சொல்றேன். மேடம் மேடம் சாரி ஃபார் இன்டரப்ஷன். நீங்க இந்த ஹைட் எவ்வளவு சொல்றீங்க? எவ்வளவு ஹைட் இருந்தது? ஆ
இது இப்ப நீங்க நார்த் தெனாலி அமெரிக்கா. நார்த் அமெரிக்கா. 6,200 அரவுண்ட் ஆக்சுவலி. ஓகே, சரி சரி. 6,200 மீட்டர் அரவுண்ட். எனக்கு ஓகே எக்ஸாக்ட்லி ஞாபகம் இல்ல. ஸோ அதனால ஓகே. ஓகே. ஸோ இப்போ சவுத் அமெரிக்கா அக்கான்கோகோ வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் டாஸ்க் வந்து என்னன்னா, நான் அடுத்தடுத்து மவுண்டைன் கண்டினியூஸாக பண்ணியிருந்தேன். மவுண்ட் எவரெஸ்ட் வந்து மேல பண்ணேன். ஜூலைல வந்து மவுண்ட் எல்பிரஸ் பண்ணேன். அண்ட் செப்டம்பர்ல ஆஃப்ரிக்கா கிளிமஞ்சாரோ. அண்ட் அகைன் வந்து டிசம்பர்லேயே வந்து அந்த சவுத் அமெரிக்கா போயிட்டேன். ஸோ அதனால எனக்கு ரெஸ்டே இல்லை. எப்பயுமே மவுண்ட் எவரெஸ்ட் முடிச்சுட்டு வந்தாவே லைக் 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ரெக்கவரிக்கே பாடிக்கு தேவை. ஸோ நான் ரெக்கவரே எடுத்துக்கல. ஸோ இமீடியட்டா அடுத்தடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஸ்பான்சருமே கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. மவுண்ட் எவரெஸ்ட் அடுத்தடுத்த மவுண்டெயின் அப்படி ரொம்ப ப்ராப்ளம். அதுலயும் நான் இப்போ ஸ்பான்சர்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கிளம்புனா ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து வெளில போகும்போது கரெக்டா பக்கத்து வீட்ல இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட பாடியை எடுத்துட்டு வந்து வெளியில வச்சுட்டாங்க. வீட்ல எல்லாரும் வந்து வீட்ல விளக்க ஏத்துறாங்க. விளக்கு ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து ஏதோ சிம்டம்ஸ் எல்லாமே ராங்கா இருக்கு. நீ போறது சரியில்ல. அப்படி இப்படின்னு ரொம்ப எல்லாமே இது பண்ணாங்க. சரி எப்படியோ ஏர்போர்ட் வந்துட்டு ஃப்ளைட்டையும் ஏறிட்டேன். இனிமேல் பிரச்சனை இல்ல. நான் எப்படியோ சேஃபா போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப ஹோப்போட தான் கிளம்புனேன். ஆனா பாரிஸ்க்கு வந்து விசா வந்து எனக்கு இல்ல. எனக்கு யுஎஸ் விசாவும் இல்ல. அப்ப இல்ல. ஸோ அதனால அவங்க டிரான்சிட்டா இருந்தாலும் 1 ஹவர்னா கூட யுஎஸ் விசா இருந்தா தான் நம்மள அலோவ் பண்ணுவாங்களா. ஸோ எனக்கு இவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணவங்க அதை செக் பண்ணாம விட்டுருக்காங்க ப்ராப்பரா. ஸோ அதனால என்னன்னா நான் எதுக்கும் மும்பை வந்துட்டு நான் வந்து போர்டிங் பாஸ் எல்லாமே சென்னையில வாங்கிட்டேன். இருந்தாலும் மும்பைல வந்து அகைன் எப்பயுமே எனக்கு மைண்டு குழம்புச்சுன்னா திருப்பி ரீசெக் பண்ணுவேன். அகைன் போர்டிங் பாஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அகைன் போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு மும்பைல போய் நின்னேன். சடனா அவங்க சொல்றாங்க, "உங்களால டிராவல் பண்ண முடியாது" அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, "உங்களுக்கு டிரான்சிட் பண்ண முடியாது" அப்படின்னா. ஆனா என்னோட லக்கேஜ் எல்லாம் ஆல்ரெடி டிரான்சிட் ஆயிடுச்சு டைரக்ட்டா. ஸோ எப்படி நான் வந்து போகாம இருக்கிறது அப்படின்னு சொல்லினா, முடியவே முடியாதுன்றாங்க. 4 லேக்ஸ் நான் எப்பயுமே கன்ஃபார்மா போயிடுவேன்றதுனால ரீஃபண்டபிள் எதுவுமே பண்ணல. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. 4,25,000 எனக்கு வந்து இதுக்கு அர்ஜென்டினா டிராவல் பண்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னால அதுவும் பண்ண முடியல. லக்கேஜும் உள்ள மாட்டிக்கிச்சு. அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. உங்ககிட்ட ஃபைட் பண்றேன். சாரி வி கான்ட் அப்படின்றாங்க. ஒன்லி வந்து 45 மினிட்ஸ் தான் இருக்கு. 45 மினிட்ஸ்ல எங்களால எப்படி பண்ண முடியும்? எல்லா லக்கேஜும் உள்ள போயிடுச்சு. எங்களால எடுத்து குடுக்கவே முடியாதுன்ட்டாங்க. ரொம்ப ஃபைட் பண்ணி அந்த லக்கேஜ எடுத்துட்டு போய் மும்பைல வந்து ஸ்டே பண்ணி வீட்டுக்கே தெரியாம 3 டேஸ் வந்து மும்பைல இருக்கேன். என்னன்னா ஃப்ளைட்டுக்கு அகைன் பேமெண்ட் வேணும். ஆல்மோஸ்ட் அது வந்து 24 லேக்ஸ் ஆகும். ஃப்ளைட்டுக்கு அகைன் பேமெண்ட் 5 லேக்ஸ் வேணும். வித்தின் 2, 3 டேஸ்ல. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஸோ அந்த 2, 3 டேஸ் வந்து அகைன் எந்த ரூட்ல விசாவும் எடுக்கிறதுக்கு லாங் டைம் ஆகும். வேற ரூட்னா. ஸோ எந்த ரூட் வந்து விசா இல்லாம டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாண்ட் ரூட் வழியா 4 லேக்ஸ் ரெடி பண்ணிட்டு சரி ஓகேன்னு போனா, அங்க இருந்து ஃபோன் வருது. நீங்க லேட் ஆயிடுச்சு. நீங்க வந்து கிளைம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ அகைன் நீங்க $2,400 பே பண்ணா தான் உங்கள அலோவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி நான் பெய்டு அந்த அவங்க ட்ரக்கிங் கம்பெனிக்கு. ஸோ திருப்பியும் $2,400 இம்மீடியட்டா லேக்ஸ்ல போகுது. என்னால வந்து பேலன்ஸ் பண்ணவே முடியல. $2,400 அகைன் அப்புறம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி இம்மீடியட்டா எனக்கு வேணும் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் இறங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அதாவது அவங்க வந்து 6 டேஸ் போன இடத்த நான் 3 நாள்ல போய் ரீச் பண்றேன். ஏன்னா அவங்க கூட கேட்ச் பண்ணாதான் இந்த சம்மிட்டே என்னால பண்ண முடியும். எனக்காக தனியா அரேஞ்ச்மென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க 6 டேஸ் போனத 3 டேஸ்ல போய் கேட்ச் பண்றேன். அதே மாரி அங்க இருந்து லக்கேஜ் கேரி பண்றதுக்கு தனியா பேமெண்ட் பண்ணணும். லைக் $2,400 அந்த மாரி. அதாவது அ ஸ்டார்ட்டிங்ல இருந்து மேல கொண்டு போறதுக்கு $2,400 இன் பிட்வீன்ல பே பண்ணா $1,000 பே பண்ணணும். அகைன் இது வேற சொல்லிட்டாங்க. என்கிட்ட பணமே இல்ல. வேற வழியே இல்லன்றதுனால ஃபுல் லக்கேஜ நானே கேரி பண்ணிட்டு, அவங்க 6 டேஸ் போனத 3 டேஸ்ல ரீச் ஆறேன். அவங்க என்னன்னா, அதுக்குள்ள வந்து அவங்க கொஞ்சம் லக்கேஜ போய் மேல வச்சுட்டு, அக்ளம்டைஸ் ஆயிட்டு கீழ வந்துருவாங்க. எனக்கு வந்து அக்ளம்டைஸ் ஆகறதுக்கு டேஸே இல்ல. ஸோ லாஸ்ட்டா போனதுனால. ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்க கூட சம்மிட்க்கு அவங்க எல்லாம் வந்து போர்ட்டர் வச்சு கேரி பண்ணி எடுத்துட்டு வராங்க. லைக் 48 கேஜ் ஃபுல் பேக்ல. பேக்ல ஸ்பேஸே இல்ல. கால்ல, கையில எல்லா இடத்துலயும் கட்டிட்டு, சுத்தமா ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூசுவலி தெரியும் அர்ஜென்டினாலாம் வந்து பீஃப் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க.
போர்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ராவா இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கும். வேற எதுவுமே இல்ல அங்க சாப்பிடுறதுக்கு. அதனால எனக்கு பழக்கம் இல்லாதனால, என்னால டெய்லி சாப்பிடவே முடியல. எவ்ரி டே வந்து ரொம்ப பட்னியா இருக்கேன். ஒன்லி அந்த பிளாக் டீ அந்த மிக்ஸிங் பண்ணி டீ குடிப்போம் இல்லைங்களா? அந்த மாரி டீ மட்டும் தான் குடிக்கிறேன். வேற எதுவுமே சாப்பிடுறதுக்கு என்னால முடியல. இந்த டீயே குடிச்சு, குடிச்சு உங்களுக்கு பாடி எப்படி இருக்கும்? டே 1ல இருந்து டே 1ல இருந்து இந்த ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நாள் போனோனே அந்த பீஃப் தான் குடுத்தாங்க. ஒன்லி ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் டேஸ்ல இருந்து ஒரு 3 டேஸ் வரைக்கும். இந்த ஃப்ரூட்ஸ், இந்த டீ தவிர நான் வேற எதுவுமே குடிக்கல. அந்த 3 டேஸும் அவ்ளோ கஷ்டப்பட்டேன். அண்ட் அடுத்த டேவும் நான் மேல அந்த பேக் வெயிட்ட கேரி பண்ணிட்டு போறேன். அதுவும் நீங்க பேஸ் கேம்ப் போறது கூட ஓகே. இந்த ஹை கேம்ப் போம்போது, நம்ம பாடிய லிஃப்ட் பண்றதே பெரிய விஷயம். அந்த இதோட அந்த வெயிட்ட வச்சுட்டு என்னால கேரி பண்ண முடியல. பட்னி வேற இல்லையா? ரொம்ப பெயினு. எப்படியோ ஃபைனலி வந்து நாங்க அந்த ஒரு ஆல்டிட்யூட் ஹைட்ட ரீச் பண்ணிட்டு, மேல ஹை கேம்ப்ல 2ண்ட் கேம்ப் ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆயிட்டு ஓகே இன்னும் 2 டேஸ்ல சப்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போட இருக்கேன். என்னன்னா பேட் வெதர் சாரி கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே இடத்துல 5 டேஸ் ஸ்டே பண்றோம். ஒன்லி டீ மட்டும் தான் குடிக்கிறேன். கீழயாவது ஃப்ரூட்ஸ் கிடைச்சது. ஹை கேம்ப்ல ஃப்ரீசர் பிளேஸ் இல்லைங்களா? அதனால ஒன்லி டீய மட்டும் குடிக்கிறேன். அதனால வேற எதுவுமே இல்ல. டீ குடிச்சு, குடிச்சு என்னன்னா, உங்களுக்கு அந்த கோல்டுக்கு அதுக்கும் வெறும் டீ தானே குடிக்கிறேன். ஸோ வந்து யூரின் போணும் அப்படின்ற மாரி இருக்கு. ஆனா ஃப்ரீஸ்ல போக வேண்டியதா இருக்கு. அப்படி நம்ம தண்ணி குடிக்கலன்னா வயிறு வலிக்குது. இப்படி தூங்கவே இல்ல. எவ்ரிடே லைக் வந்து ஒரு 8, 9 டேஸ் இப்படியே கிராஸ் ஆகுது. ஒண்ணுமே இல்ல உடம்புல. ஒன்லி டீ இப்படியே இருந்துச்சு. ஃபைனலி வந்து எங்களுக்கு சம்மிட்க்கு வந்து வெதர் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க. ஒரு 5 டேஸ் கழிச்சு கிளம்புறேன். 3 கேம்ப்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த லாஸ்ட் கேம்ப். அங்க போய் ரீச் ஆயிட்டேன். ஓகே எப்படியோ இவ்வளோ தூரம் வந்துருச்சு. நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ரீச் ஆகுறேன். வித்தின் 2 ஹவர்ஸ்ல நம்ம சம்மிட் புஷ் போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்பா வந்து நானு ஃபீல் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன். நான் எந்திரிச்சு பேக் பண்ணிட்டு எல்லாம் கிளம்புறேன். இந்த பித்த வாந்தி எடுப்போம்ன்னு சொல்லுவாங்கல்ல. கிரீனா அந்த மாரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாமிட்டிங். அதாவது வெறும் டீ மட்டும் தான் குடிச்சதுனால, பாடி சுத்தமா எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. கன்டினியூவா எடுக்கிறேன். லாஸ்ட் டே அதாவது யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட எ எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி, இதுவரைக்கும் வந்து, மேலேயும் கஷ்டப்பட்டு, சாப்பிடாமயே வந்து 10த் டே ஆயிடுச்சு எனக்கு அப்ப வந்து. 10 நாள் சாப்பிடல. வெறும் எம்ப்டி ஸ்டொமக்லயே இருந்து, கடைசியா சம்மிட் அன்னைக்கு இந்த மாரி ஆனவுனே, நம்மளுக்கு வந்து யாராவது வந்து நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க. ஏதாவது கொஞ்சம் அன்பா பேசுனாங்க அப்டின்னா நான் சரியாயிடுவேன். ஆனா அங்க வந்து உங்களால முடியலையா? நீங்க திருப்பி போயிடுங்க. அப்டின்ற மாரி ஒரு மாரி ஹார்ஷா பேசுறாங்களே தவிர, என் பெயின புரிஞ்சுக்கல. நான் என்ன சஃபர் பண்றேன் அப்டின்றத அவங்களால யோசிக்கவே முடியல. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. "நீங்க வரீங்களா இல்லையா?" அப்டின்றாங்க. நான் வாமிட் பண்ணிட்டு இருக்கேன். "வரீங்களா இல்லையா?" அப்டின்றாங்க. என் டீம்ல 7 பேர் இருந்தாங்க. இதுல 4 பேர் ரிட்டர்ன் போயிட்டாங்க. நாங்க லாஸ்ட்டா இருக்குது 3 பேர் தான். 3 பேருமே ஒருத்தவங்க டாக்டரு, ஒருத்தவங்க வந்து சயின்டிஸ்ட்டு, நான் ஒருத்தவங்க. ஸோ அவங்க நார்மலா இருக்காங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. எனக்கு கன்டினியூவா என்ன ஆயிடுச்சுன்னா, பாடியில ட்ரை ஆயிடுச்சு. வாமிட்டும் வந்ததுனால, சக் பண்ணி எடுக்கணுவாங்கல்ல, வாட்டர கூட அப்படியே சக் பண்ணி இழுத்துருது. ஸோ கன்டின்யூ ட்ரை காஃப். ஒரு ஒரு ஸ்டெப் கூட என்னால எடுத்து வைக்க முடியல. கன்டின்யூ ட்ரை காஃப். யாரோ ஒரு கிளைம்பர் வந்து எனக்கு பஃப் குடுக்குறாங்க. சாரி தண்ணி குடிச்சுக்கிறேன். இங்கேயே ட்ரை ஆகுது. சரிங்க. இன்னைக்கு வேற சேனலுக்கு இன்டர்வியூ குடுத்திருந்தேன். எஸ்எஸ் மியூசிக். ஓ! ஸோ 3 ஹவர்ஸ் இன்னைக்கு இன்டர்வியூ. ஸோ அதனால கன்டினியூவா பேசிட்டு இருக்கேன். சாரி. பரவால்ல. அதுக்கப்புறம் அங்க போயிட்டே இருக்காங்க. நான் கிவ் அப் பண்ணக்கூடாது. இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன். இந்த லாஸ்ட் டே மட்டும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு புஷ் பண்றேன். எப்படியோ பக்கத்துல எப்படின்னா, அந்த மவுண்டன்ல வந்து ஸ்னோ கவர்டே இருக்காது. ஆனா, அந்த மவுண்டனே ஃபுல் ஸ்னோ கவர்ட் ஆயிடுச்சு. வெதர் ஃபுல் சேஞ்ச் ஆயி, நாங்க போற ரூட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுச்சு. எப்படின்னா, ரூட்டே தெரியல. எப்பயுமே டைட் ஸ்னோ வந்து ஸ்லிப் ஆகாது. லூஸ் ஸ்னோ வந்து ஸ்லிப் ஆயிடும். ஸோ அங்க ஃபுல் லூஸ் ஸ்னோ ஆயிடுச்சு. எங்க கால் வச்சாலும் ஸ்லிப் ஆயி வழுக்கி விடுற மாரி ஆயிடுச்சு. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் சம்மிட்க்கு போயிருப்பாங்க. எங்களுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணது 12 பேர் தான். மீதி எல்லாருமே கீழ இறங்கிட்டாங்க. லாஸ்ட்டா நாங்க இருக்கோம். ஜஸ்ட் 250 மீட்டர். ஆனா அந்த 250 மீட்டர் டாஸ்கெட் அப்படின்றது ரொம்ப ஈஸி கிடையாது. ஃபுல் ராக்கு. அந்த ராக் எல்லாமே ஸ்னோ பேஞ்சு வழுக்கி வழுக்கி கீழ விழுற மாரி இருக்கு.
ஸோ எல்லாரும் என்னோட கூட வந்த 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்க, "சாரி எங்களால முடியாது. நம்ம கீழ போயிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னன்னா, கடவுளே இவ்ளோ தூரம் என்னை இழுத்துட்டு வந்து ஜஸ்ட் 250 மீட்டர்ல நான் வந்து என்னால கிவ் அப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஃபைட் பண்ணிட்டு, கொஞ்சம் தூரம் மேல போறேன். ஒரு 50, 20 மீட்டர் தான் மேல போயிருப்பேன். நான் எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் கீழ உட்காந்துட்டு அவங்க வந்து என்ன செக் பண்றாங்க. இவங்களுக்கு சம்திங் ஏதோ வந்து எல்லாமே சுயநினைவை இழந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்கள பார்த்தா அப்படிதான் இருக்குன்னு அந்த டாக்டர் பொண்ணு வந்து சொல்லிட்டு, "நம்ம போறது தான் நல்லது. நாங்கலாம் எங்க லைஃப்ப இது பண்ண முடியாது." ஏன்னா அவங்களுக்கு இதுதான் பெரிய மவுண்டன். லைக் அரவுண்ட் 7000 மீட்டர் இந்த மவுண்டன். வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 கான்டினென்ட்ல எவரெஸ்ட்க்கு அடுத்தது இதுதான் ஹைட் அதிகம். ஸோ அதனால அவங்க வந்து, "நாங்க வந்து லைஃப்ப இழக்க விரும்பல. நாங்க ரிட்டர்ன் போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ஃபைட் பண்றாங்க. அப்ப வந்து என்ன டெஸ்ட் பண்றாங்க. எப்படின்னா, "கைடோட பேர் சொல்லுங்க" அப்படின்னாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஃபாரினர்ஸ் நேம்ஸ் டக்குன்னு நமக்கு வாயிலே வராது. ஸோ கைடோட பேர்னா, "சாரி எனக்கு தெரியல" அப்படின்ட்டு. அப்ப கன்ஃபார்ம் இவங்களுக்கு ஆ இந்த ப்ராப்ளம் தான் வந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழ இறங்கணும் அப்படின்ட்டாங்க. "இல்ல, இல்ல, இல்ல, இல்ல. நீங்க என் பொண்ணு பேர் கேளுங்க. வேற ஏதா கேளுங்க" அப்படின்னு சொன்னா, அப்புறம் கரெக்ட்டா நான் சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு வந்து அவங்க கிட்டயும் வாட்டர் இல்ல. யார்கிட்டயுமே எதுவுமே இல்ல. ஒரே ஒரு கைடு கிட்ட மட்டும் ஏதோ ஒரு கஷாயம் மாரி வச்சிருந்தாரு. அதுல எப்படின்னா, அந்த பாட்டில இப்படி கவுத்துனா அந்த டிராப் இருக்கும் பாருங்க. ஒரு 2, 3 டிராப்பு. அதுதான் அவர்கிட்ட இருக்கு. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல பாடியில வந்து. அவர்கிட்ட கேட்கிறேன். எனக்கு அது என்னன்னே தெரியாது. பட் அத குடுங்க. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தொண்டையில அந்த டிராப் பட்டாவாவது கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு, அவர்கிட்ட கேட்கிறேன். "எனக்கு ஒரே ஒரு ஹக் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்டேன். அப்புறம் "ஏன்?" அப்படின்னு கேட்டாரு. "இல்ல எனக்கு ஒரே ஹக் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 3 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல எனக்கு. என்னோட பாடி என்னோட கண்ட்ரோல்ல இல்ல. நான் என்ன பண்ணாலும் என்னால மூவ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுச்சு. ஹெ எதுவுமே எனர்ஜிக்கும் இல்ல. ஒன்லி என்னோட ஹோப்பு, எனக்கு யாராவது அந்த கேர் கிடைச்சா நான் சரியாயிடுவேன்றனால, அவர போய் ஹக் பண்ணிட்டு 3 மினிட்ஸ் அப்படியே இருந்தேன். அமைதியா இருந்துட்டு, "போலாமா?" அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒரே ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க. "நீங்க 3 பேர்ல 2 பேரு ரிட்டர்ன் போணுன்றாங்க. நீங்க ஒரு ஆள் தான் போணுன்றாங்க. நான் மெஜாரிட்டி தான் பார்க்கணும். உங்கள பார்க்க முடியாது. சாரி" அப்படின்னாங்க. "அப்ப நீங்க கீழ போங்க. நான் தனியா போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபைட் பண்ண உடனே, "அப்ப உங்கள விட்டுட்டு நான் முடியாது" அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க டாக்டரும் இன்னொருத்தவங்க என்னன்னா, "ஓகே நாங்க வரோம். ஆனா நாங்க ரிட்டர்ன் வரணும்னு நாங்க சொல்லிட்டோம்னா, நீங்க அதுக்கு மேல ஏறக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல விட்டா இவங்க கீழ கொண்டு போயிடுவாங்கன்னு நான் திரும்பியே பார்க்கல. கீழ விழுந்தாலும் சரி, இவங்கள ஹோல்ட் பண்ணிட்டு மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பாம ஃபுல் எஃபோர்ட் போட்டு உச்சிய போய் ரீச் பண்ணிட்டேன். இவங்க 2 பேரும் அவ்ளோ வந்து எப்படின்னா, அவங்களுக்கு இந்த மவுண்டைன் வந்து பெரிய மவுண்டaiன்னால, அவங்க அவ்ளோ ஒரு ஹாப்பி. எப்படின்னா, அ இவ்ளோ எக்ஸாஸ்ட் ஆயி கூட அவங்க வந்து கிவ் அப் பண்ணணும்னு நெனைக்கல. நம்ம ரொம்ப வந்து ஸ்டேபிளா இருக்கோம். எல்லாமே இருக்கும். பட் ஆனா நமக்கு அந்த கிவ் அப் பண்ணணுன்ற தாட் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு டிஃபரண்ட் ஃபீல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் ஒரு ரொம்ப ஹாப்பி இந்த டீம் வந்து சக்சஸ் பண்ணது அப்படின்ட்டு அத மட்டும் முடிச்சுட்டேன். ஹாப்பியா இருந்தனான்னு கேட்டா, சத்தியமா இல்ல. முடிச்சுட்டேன். ஆனா இறங்கும்போது, ஸ்னோ வந்து லூஸ் ஸ்னோலால, அந்த ராக்ல வந்து வழுக்கி, வழுக்கி விழுந்து, விழுந்து என்னோட போன் வந்து எலும்பெல்லாம் வந்து அந்த பாறையில அடிச்சு, அடிச்சு, அடிச்சு ரொம்ப அங்கங்க ப்ராப்ளம் வந்துருச்சு. என்னால நடக்கவே முடியல. போனு சாதாரணமா இருக்காது இல்லைங்களா? ராக்ல அடிபடும்போது, மண்டையில அடிபடுது, கை அடிபடுது, வழுக்கி, வழுக்கி விழுந்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களுக்காவது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்ல. அத எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இறங்க இறங்க என்னால இறங்கவே முடியல. எல்லா இடத்துலயும் வழுக்கி வழுக்கி விழுந்து விழுந்து ஆல்மோஸ்ட் அ அன்னைக்கு அ லேட் நைட்ல தான் வந்து நான் கேம்புக்கே ரீச் ஆகுறேன். ரீச் ஆயிட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அகைன் இந்த வாமிட்டு கன்டினியூவா வாமிட் பண்றேன். எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஹெல்ப் பண்றதுக்கு. அடுத்த கேம்ப் போனா தான் உங்களுக்கு ஹெல்ப்பே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா விழுந்து விழுந்து என்ன ஆயிடுச்சுன்னா, என் கால்லாம் வீங்க ஆரம்பிச்சுச்சு. வீங்கிட்டு என்னோட ஷூ வந்து எனக்கு பத்தல. நான் போட்டிருக்க ஷூ. ஆனா ஷூ இல்லாம இறங்கவும் முடியாது. ஷூவும் பத்தாம பாதி கால் அப்படியே உள்ள வச்சு, அதோட வந்து அவ்ளோ வெயிட்டையும் கேரி பண்ணிட்டு, நாங்க 2 நாள் கீழ இறங்குனது ஒரே ஸ்ட்ரெச்சா கீழ கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு காலே நிக்காது இல்லைங்களா? வந்து அந்த மாரி. அப்படி கீழ கொண்டு வந்து ஒரு வழியா பேஸ் கேம்ப் ரீச் ஆயிட்டோம்.
ஓகே ஹாப்பியா இருக்கலாம். எப்படியோ ரீச் பண்ணிட்டேன்னு பார்த்தா, அடுத்து பேஸ் கேம்ப்ல இருந்து 3 நாள் நடந்து வந்தோம் பாருங்க. அது ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த 5 டேஸ் வெதர் சரியில்லன்னு அங்க ஸ்டே பண்ணதுனால, எங்களோட டைம் வந்து மாறிடுச்சு. ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ளைட்டு. 1 டேல வந்து அந்த 3 நாள் நடந்தது ரிட்டர்ன் போணும். ஸோ நாங்க ஓகே எப்படியாவது போயிடலான்ட்டு கேரி பண்ணிட்டு போறோம். வேலி நாங்க வந்தது ஃபுல்லாவே வேலி. ஸோ அந்த வேலி என்ன ஆயிடுச்சுன்னா, ஹெவி ஸ்னோ பெஞ்சதுனால, வேலில நாங்க போயிட்டே இருக்கும்போது திடீர்னு தண்ணி வந்துருச்சு. ஃபுல் வேலில வாட்டரு. லைக் எப்படின்னா, எங்களுக்கு வந்து முட்டிக்காலுக்கு மேல வரைக்கும் வாட்டர் போகுது. அதுவும் ஃப்ரீஸ் வாட்டர். நாங்க சைடுல போலான்னு சைடு வழியா எங்கேயாவது சைடுல எப்படியாவது ட்ரை பண்றோம். அந்த சைடுல அப்படியே சறுக்கிட்டு வருது. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே முட்டிக்காலுக்கு மேல ஃபுல் தண்ணி, ஃப்ரீஸு, ஃபுல் பேகு. ஏற்கனவே கால் வீங்கி போய் ஒண்ணுமே இல்ல. அப்படியே என்னால நெனச்சே பார்க்க முடியாதுன்னுவாங்கல்ல, அந்த பாடி எக்ஸாஸ்ட் ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே வந்து 16 மணி நேரம் அந்த ஃப்ரீசிங் வாட்டர்லயே கிராஸ் பண்றோம். அந்த சவுத் அமெரிக்காவோட பார்ட் அந்த 16 மணி நேரம் அந்த ஃப்ரீசிங் வாட்டர்லயே வந்து, அதுக்கப்புறம் அந்த ஷூவ கழட்டிட்டு பார்த்தா அப்படியே சத சதன்னு காலெல்லாம் பிஞ்சு, ஒரு மாரி ஒரு செதஞ்சு போன மாரி எப்படி இருக்கும்? அப்படி ஆயிடுச்சு. எனக்கு அழுகை. என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனா நான் இவ்ளோ தூரம் என்னோட கெப்பாசிட்டிய நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மைண்ட் சொல்லுச்சுன்னா, நீ எந்த ஒரு சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ணி உன்னால வர முடியும் அப்படின்ட்டு. அந்த மாரி எனக்கு இந்த மவுண்டைன் சரி வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியா இருந்தேன்னா, என்னால ஷூ போட முடியல. நான் ஏர்போர்ட்க்கு போகுறேன். எனக்கு இம்மீடியட்டா ஃப்ளைட்டு. அங்கருந்து மூவ் ஆயிட்டு, அங்கருந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு ஏர்போர்ட் வரதுக்கு வரேன். ஷூ, செப்பல் எதுவுமே போட முடியல. வெறும் கால்ல நடந்து வரேன். ஏர்போர்ட்டுக்கு. வெறும் கால். காலெல்லாம் புண்ணு. எதுவுமே பண்ண முடியல என்னால. வெறும் கால்ல வந்துட்டு ஃப்ளைட்டுக்கும் டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட்லேருந்து அடுத்த ஃப்ளைட்டு போய் ரீச் ஆயிட்டேன். 16 ஹவர்ஸ் வெயிட்டிங் போட்டாங்க. என்கிட்ட இருக்கிறது ஒன்லி ஒண்ணு கிரெடிட் கார்டு மட்டும் தான். வேற எதுவும் இல்ல. ஆனா இந்த கிரெடிட் கார்டு என்ன ஆயிடுச்சு பாருங்க. வரும்போது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் மெக்டிலலாம் சாப்பிட்டேன். ரிட்டர்ன் வரும்போது எக்ஸ்பயர் ஆயிருக்கு போல கார்டு. எனக்கு வேற கார்டு வீட்டுக்கு போயிடுச்சு. எனக்கு இது தெரியாது. நான் போயிட்டு ரொம்ப பசியில போயிட்டு ரொம்ப பசி. இத்தன நாள் பட்னி கிடந்ததுக்கு அந்த பசி, போய் மெக்டில சாப்பிடுறோம்னு ஹாப்பியா போய் சாப்பிட போனா, அதுவும் இல்ல. அந்த 16 மணி நேரம் ஏர்போர்ட்ல வாட்டர் பாட்டில புடிச்சு, புடிச்சு குடிச்சு காசே இல்ல என்கிட்ட. எனக்கு தெரியாது. எக்ஸ்பயர் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா, நான் பார்த்திருந்தா, அட்லீஸ்ட் வேற கிரெடிட் கார்டு தான் எடுத்துருவேன். ஏன்னா, மவுண்டன்ல மிஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு, நான் ஒரே ஒரு கிரெடிட் கார்டு மட்டும் போதும் அப்டின்ட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. 16 மணி நேரம் எனக்கு வேற எந்த கார்டும் யூஸ் பண்ண முடியல. ஸோ கிரெடிட் கார்டு தானே உங்களுக்கு எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால பசி யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. 16 மணி நேரமும் ஏர்போர்ட்ல பசி மயக்கத்தோடயே இருந்தேன். எப்படியோ ஃப்ளைட்ல ஏற போறேன். அங்க போய் சாப்பிட்டுறலான்னு சொல்லி ஏறி உட்கார்ந்தா, என் பாடி வந்து இருமல் வந்து ஸ்டார்ட் ஆயி, காஃப் ஸ்டார்ட் ஆயி, கன்டினியூவா இரும்பிட்டே இருக்கேன். பக்கத்துல இருக்க கோ பேசஞ்சர் வந்து என்னையே பார்க்குறாங்க. "வாட் ஹேப்பன்? ஒய் யூ ஆர் காஃபிங் கன்டினியூஸ்லி? எனிதிங் ஹேப்பன் ஃபார் யூ?" அப்படி இப்படின்னு நெறைய கேட்குறாங்க. அவங்களுக்கு பயம் என் கூட டிராவல் பண்றதுக்கு. சம்திங் ஏதோ இஷ்யூஸு அதனால அப்படின்னு. அப்ப நான் சொல்றேன், "இல்ல நான் வந்து சாப்பிட்டு 16 டேஸ் ஆயிடுச்சு. என்னால பசிக்குது எனக்கு. என்னோட கார்டு கூட இதுவாயிடுச்சு. எனக்கு யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல" அப்படின்னு அழுகுறேன். அது அத சொல்லக்கூட என்னால முடியல. அந்த கன்டினியூவா காஃப் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அவங்க வந்து ஸ்பெஷல் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல. அந்த ஃபுட் அவங்களுக்கு வந்தவுடனே, "நீங்க சாப்பிடுங்க." அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க ஓல்டர் ஏஜ் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்காக இம்மீடியட்டா ஆர்டர் பண்ணத எனக்கு எடுத்து ஃபர்ஸ்ட்டு குடுத்தாங்க. அவங்க ஒய்ஃப்து இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் வந்து, "நீங்க எடுத்துக்கோங்க. என் ஒய்ஃப் சாப்பிட்டோம். அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப அ பாடி சரியில்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு, அவங்க ஹஸ்பண்டோட ஃபுட்டு குடுக்குறாங்க. எப்படின்னா, வாழ்க்கையில ஃபுட்டே பார்க்காம ஒரு அத பார்த்த உடனே வந்து அடிச்சு சாப்பிடுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகல. எல்லாத்தையும் கடகடன்னு சாப்பிட்டேன். சாப்பிட்ட அடுத்த நிமிஷம், அந்த 5 மினிட்ஸ் மட்டும் தான் என்னால ஹோல்ட் பண்ண முடிஞ்சது. அப்படியே ஃபுல் பாடி சக் பண்ணிருச்சு போல. அகைன் கன்டினியூவா காஃப். அவங்க ஒரு 2 ஸ்பூன் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. நான் இருமுறத பார்த்துட்டு, "என்னாச்சும்மா? இன்னும் பசிக்குதா?" அப்படின்னு. "ஆமா" அப்படின்ட்டு அழுகுறேன். என் கண்ல தண்ணி சொட்டுது. இந்த பசியோட வலிய வந்து நான் உணர்ந்தேன் அப்படின்னா, அப்படி உணர்ந்திருப்பேன் வந்து. அதாவது 16 நாள்ல 8 கிலோ உங்களால குறைய முடியுமா? நான் குறைஞ்சேன். 8 கிலோ குறைஞ்சேன். அழுகை. என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல.
எனக்கு பசிக்குது அப்படின்னு. அப்புறம் அவங்களோட ஃபுட்டையும் எனக்கு குடுக்குறாங்க. குடுத்து திருப்பியும் அதே 5 மினிட்ஸ். ஸ்டாப் பண்ணவே முடியல என்னோட காஃப வந்து. ஃபுல் பாடி வந்து ஃபுட்ட வந்து அப்படியே கேட்டுட்டே இருக்கு. ஏதாவது குடுத்தா மட்டும் தான் என்னால சால்வ் பண்ண முடியுது. அப்புறம் ஏர் ஹோஸ்டர் கிட்ட கூப்பிட்டு ஏதாவது குடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க குடுக்கல, திருப்பி குடுக்கலன்னா திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுது. ஆல் பேசஞ்சர் என்னையே பார்க்குறாங்க. எப்படின்னா, ஒரு பக்கம் என்னோட பசியோட இது, ஒரு பக்கம் காஃப். எல்லாரும் ஒருத்தவங்க என்ன பார்க்குற விதமே வேற மாரி பார்க்குறாங்க. அதோட பெயின் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட் டிராவல் பார்த்தீங்கன்னா 18 ஹவர்ஸ் ஜர்னி. உங்களுக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம்னா பரவால்ல. அர்ஜென்டினா டூ நெதர்லாந்து வந்து சாரி அர்ஜென்டினா ஆமா. அர்ஜென்டினாலருந்து நெதர்லாந்துக்கு 18 ஹவர்ஸ். இந்த 18 ஹவர்ஸ் என்னோட லைஃப் எப்படி இருந்திருக்கும்னு அந்த இடத்துல பாருங்களேன். என்னால சொல்ல முடியல பசி. ஏர் ஹோஸ்டரே என்ன ஒரு கேவலமான ஒரு பார்வையில பார்க்குறாங்க. எல்லார்கிட்டயும் நான் போய் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது இல்லையா? என்னோட பெயினையும், நான் என்ன பார்த்துட்டு வந்தேன், என்ன சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இட்ஸ் என்னால மறக்கவே முடியாத ஸ்டோரி அப்படின்னு சொன்னா. அண்ட் அகைன் வந்து டிரான்சிட்டோட டைம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் தான் எனக்கு. அகைன் ஃப்ளைட்டு. சேம் ப்ராப்ளம். நான் நெதர்லாந்து இறங்கி ஒய்ஃபை கிடைச்ச உடனே அழுகுறேன் வீட்ல. என்னால முடியல. என்னோட பசிய கண்ட்ரோல் பண்ண முடியல. என்கிட்ட எதுவுமே இல்ல. எனக்கு ஏர்போர்ட்க்கு ஃபுட் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகுறேன். சென்னை ஏர்போர்ட் இல்ல, பெங்களூர் ஏர்போர்ட். ஸோ பெங்களூர்ல ஒருத்தவங்க வந்து எனக்காக ஃபுட் வந்து 4, 5 பார்சல் வாங்கி வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. நான் இன்டர்நேஷனல்லேருந்து டொமஸ்டிக் டிரான்சிட் ஆகணும். வெளியில வந்துட்டு எப்படின்னா நாயோ, இல்ல வந்து லைன்லாம் வேட்டையாடும்ல. அது மாரி அந்த 5 பார்சலையும் சாப்பிடுறேன். ஆனா எனக்கு எனஃப் இல்ல. எனக்கு அப்ப என் பாடி வந்து எவ்ளோ நீடட் இருக்குன்றது அப்பதான் நான் அத உணர ஆரம்பிச்சேன். எவ்ளோ சாப்பிட்டாலும் என் உடம்பு பத்தல. 5 நிமிஷம், 10 நிமிஷம் தான் தாங்குதே தவிர, அவ்ளோ எக்ஸாஸ்ட். அந்த பெங்களூர்லேருந்து சென்னை ஃப்ளைட் வரதுக்குள்ள அவ்ளோ பசி. அழுகுறேன். பசி தாங்க முடியல. சென்னை ஏர்போர்ட்ல வந்து என்னால நிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இவ்ளோ சாப்பிட்டுமே என் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்ல. இம்மீடியட்டா ஆல்டிட்யூட்லேருந்து மாறுனது, ஃபுட் இல்லாம இருந்தது. அப்படியே அந்த இன்டர்வியூ குடுக்கும்போது நான் நானாவே இல்ல. என் பொண்ண விட நான் ஒல்லியாயிட்டேன். என்ன பார்த்துட்டு எங்க வீட்ல அப்படியே கண்ணீர் விட்டாங்க. "இப்படி போய் நீ கஷ்டப்பட்டு இத சாதிக்கணுமா?" அப்படின்னு. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட அந்த ஸ்டோரிய சொல்லும்போது, இப்படியும் என்னால முடிஞ்சது. ஸோ என்னோட கேப்பபிலிட்டி எனக்கு வந்து ரியலைஸ் பண்ணிட்டே இருக்கு. உன்னால முடியும். இன்னுமே உன்னால முடியும் அப்படின்ற தாட்ஸ். ஸோ அதனால ஏஜுக்கோ, இதுக்கோ சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நான் இப்ப ரீசென்ட்டா வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். 9600 ஸ்கொயர் ஃபீட் லார்ஜஸ்ட் இந்தியன் நேஷனல் ஃபிளாக 6 வயசுல இருக்க குழந்தையும், 60 பிளஸ்ல இருக்கிறவங்களையும் எல்லாரும் சேர்ந்து மென் அண்ட் விமென் இப்போ கிளிமஞ்சரோ ஆஃப்ரிக்கால வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ என்னால மட்டும் தான் முடியும் அப்படின்றத தாண்டி 6 வயசு குழந்தையும் முடியும். 60 வயசுல இருக்கவங்களையும் முடியும்னு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, குழந்தைங்க என்னன்னா, அவங்களால முடியாது அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. ஒரு 60 பிளஸ் போயிட்டோம்னா, நம்மளால முடியாது. அதனால நம்மளுக்கு எப்படின்னா, நெகட்டிவ் தாட் சில பேருக்கு வந்து கிரியேட் ஆயிடுது. அந்த நெகட்டிவ் தாட்டே இருக்கக்கூடாது. எல்லாராலயும் முடியும். நம்ம மைண்ட் தான் சொல்லுது, நம்மளால முடியும் அப்படின்றத. அத நம்ம பிரிப்பேர் ஆயிட்டோம்னா, நம்ம எல்லாருமே முடியும். அவங்க வந்து எந்த பிராக்டிஸுமே கிடையாது. எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒன்லி நான் குடுத்த ஹோப் வச்சுட்டு வந்தாங்க. 60 பிளஸ். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட்டா வந்து ஆஃப்ரிக்கா கிளிமஞ்சரோவ சப்மிட் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனா, நான் ஃபர்ஸ்ட்டு போனேன். நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. எனக்கு அடுத்து அவங்க ரீச் பண்ணது 60 பிளஸ் தான். ஓ! ஸோ உங்க ஹோப்ப வந்து நான் ரொம்பவே பாராட்டுறேன். இது ஏன் அப்டின்னா, ஆ இவங்கள மட்டும் இல்ல. ஆ டிஸ் டிசேபிள் விமன் கூட வந்து எவரெஸ்ட் பேஸ் கேம்ப ஃபர்ஸ்ட்டு தமிழ் விமன் முடிச்சிருக்காங்க. எல்ஐசில வொர்க் பண்றாங்க. அவங்களும் வந்து 60 லைக் 59 ஏஜ். இப்ப தான் ரீசென்ட்டா முடிச்சாங்க. எல்லாம் ஹார்டஸ்ட் பாத்து ரொம்ப கஷ்டம் அப்டின்னு நெனைக்கிறாங்க. ஹார்டஸ்ட் பார்ட்ல கிடைக்கிற ஹாப்பினஸ் வேற எதுலயும் கிடைக்காது. இட்ஸ் a மெமரி. இட்ஸ் a லைஃப் ஸ்டோரி அப்படின்றது தான். இது நம்மள மட்டும் இம்பாக்ட் பண்ணாது. நம்மள சுத்தி நெறைய பேர உருவாக்க முடியும். ஸோ நம்மளோட பெயின்ஸ வந்து இன்னொருத்தவங்க கோ த்ரூ பண்றாங்கன்னா, அவங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து பெருசா சிந்திக்க மாட்டாங்க. ஓகே, இது சாதாரண விஷயம் தான். நம்ம இத வந்து மூவ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போலாம் அப்படின்ற தாட்ட வந்து அதனால தான் நான் வந்து இது கன்டினியூவா பண்ணணும். அடுத்தடுத்து ஒரு விஷயத்த பண்ணி, அதுல எக்ஸ்பீரியன்ஸ வந்து நெறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ற தாட் எனக்கு அது.
ஓகே. வேற மவுண்ட் எவரெஸ்ட் பத்தி சொல்லணுமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? சொல்லுங்க. அது இவ்வளவு சொல்லிட்டீங்க, அதையும் சொல்லிடுங்க. ஓகே. எல்லாரும் ஹாப்பி தானே? ஓகே தானே உங்களுக்கு? ஹாப்பியா நிறைய இருக்குது பேசுறதுக்கு, நீங்க சொல்லுங்க. ஓகே. பெயின்ஃபுல்லான ஸ்டோரியா தான் இல்ல இருக்கும் இல்ல, இட்ஸ் எல்லாமே. ஓகே, இட்ஸ் ஓகே. See, இதுதான் வேணும் ஆக்சுவலா, இதுதான் வேணும் நமக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ராங்ன்றதுன்றது, எவ்வளவு பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போடுறாங்கன்றப்ப, நீங்க டெத்தோட லெவல் போய் வந்தாச்சு. அப்போ எந்த அளவுக்கு நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும்ன்றது ஒவ்வொருத்தரும் ரியலைஸ் பண்ணலாம். ம். கமாட், நீங்க சொல்லுங்க, ஆரம்பி. மவுண்ட் எவரெஸ்ட் 2023ல நான் பண்ணணும்னு டிசிஷன் எடுத்தப்ப ஓப்பனா சொல்ல போனா மவுண்ட் எவரெஸ்ட் தான் வேர்ல்டு டாப் ஆஃப் த மவுண்டைன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் விஷயமே எனக்கு வேர்ல்டு டாப் ஆஃப் த மவுண்டைனே மவுண்ட் எவரெஸ்ட்னே தெரியாது. எனக்கு அதுவே தெரியாம தான் நான் மவுண்ட் எவரெஸ்ட் சூஸ் பண்றேன். ஏன் மவுண்ட் எவரெஸ்ட் சூஸ் பண்ணேன்னா தமிழ்நாட்டுல யாருமே பண்ணல அப்படின்றது அந்த ஹிஸ்டரியில இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக. எல்லாரும் ஹிஸ்டரியில இடம் பிடிக்கிறதுக்காக வாழ்க்கையை வந்து பணைய வைப்பாங்களான்னு கேட்டா நான் வைப்பேன். ஏன்னா சீக்கிரமா முடிக்கிறத பார்ப்பேன். எப்பயுமே லாங் டைம் ஒரு ப்ராசஸ் எடுத்துக்க மாட்டேன். ஷார்ட் டைமா ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். ஸோ அதனால வந்து மவுண்ட் எவரெஸ்ட் மெயினா நான் சூஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்ல நான் பேசணும். நிறைய விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. ஆனா அதுக்கான எக்ஸாக்ட் பிளேஸ நான் தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்னா நான் பெரிய ஆள் கிடையாது. நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ரோட்ல போறவங்க யாராவது சொன்னா நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். ஆனா அதே வார்த்தைய ஒருத்தவங்க வந்து ஃபேமஸ் ஆனவங்க சொன்னா 100 தடவ கூட போட்டு போட்டு கேட்போம். ஏன்னா நம்மளுக்கு அப்பதான் மோட்டிவேஷன் வருது. ஸோ அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நான் மவுண்ட் எவரெஸ்ட் சூஸ் பண்ணேன். ஸோ ஓகே, வேர்ல்டு டாப் ஆஃப் த மவுண்டன் இட்ஸ் அ ஹிஸ்டரி. இப்போ நம்ம அதை மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்மளோட நம்மளோட வார்த்தைகள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதையும் சுத்தி நடக்கிற விஷயத்தையும் என்னால சொல்ல முடியும். ஸோ அதுக்கான இடம் தான் மவுண்ட் எவரெஸ்டா நான் சூஸ் பண்ணேன். மவுண்ட் எவரெஸ்ட் ட்ரீம் கிடையாது எனக்கு வந்து. மவுண்ட் எவரெஸ்ட் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் டிசைட் பண்ணது 2022ல. நான் எவரெஸ்ட் சப்மிட் பண்ணது 2022ல டிசைட் பண்றேன். 23ல சப்மிட் பண்றேன். ஸோ வந்து டெத் இருக்குன்ற விஷயமும் எனக்கு தெரியாது. நான் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டெத் இருக்குன்றதும் தெரியும். அதுக்கு வந்து லைக் 45 லேக்ஸ்ல இருந்து 55 லேக்ஸ் வரைக்கும், 55ல 1 crore வரைக்கும் செலவாகும். டிபெண்ட்ஸ் ஆன் நீடட் அப்படின்றது அந்த விஷயமே எனக்கு அப்பதான் தெரியும். ஸோ நான் டிசைட் பண்ணிட்டேன். அதனால வந்து டெத் இருக்குன்றதுனால பின்வாங்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் ஸ்டெப் எடுத்து போனேன். ஸோ நான் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. எனக்கு மவுண்ட் எவரெஸ்ட் பத்தி தெரியாது. ஒன்லி யூடியூப். யூடியூப் எடுத்து மவுண்ட் எவரெஸ்ட்னா என்ன, எத்தனை கேம்ப் இருக்கு, என்னென்னலாம் பிளேஸ் இருக்கு, எப்படி கிராஸ் பண்றாங்க, எல்லாத்தையும் நான் மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ப்ராக்டிக்கலா பண்ணல. எல்லாத்தையும் மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் ரெடி ஆயிட்டேன். ஓகே, இப்படிதான் இருக்கும் மவுண்ட் எவரெஸ்ட், எந்தெந்த இடம் எப்படி ஏறணும் அப்படின்றதெல்லாம். ஸோ அது என்ன ஆச்சுன்னா, நான் மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் ஹோப்போட தான் போனேன். ஆனா அங்க இருந்த கோ கிளைம்பர்ஸ் எல்லாம் என்னன்னா என்ன டீமோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ அவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் மவுண்டெய்னர். நிறைய மவுண்டெயின்லாம் கிளைம் பண்ணிட்டு தான் இதுக்கு வந்தாங்க. ஆனா நான் தான் எதுவுமே கிளைம் பண்ணாம மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ அதனால வந்து எப்படி ஒரு பொண்ணு வந்து ஈஸியா வந்து மவுண்ட் எவரெஸ்ட் என்னமோ சாதாரண மலை மாதிரி வந்திருக்கா அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் வந்து என்ன, நாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம், நீங்க சாதாரணமா வந்து மவுண்ட் எவரெஸ்ட் ஏறிடுவீங்களா அப்படின்ற 2 தாட் அவங்களுக்கு வந்து. ஸோ அப்ப என்னன்னா, ஏன் அவங்க வந்து ஹிந்தியில பேசும்போது எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஹிந்தி புரியும், பேச தெரியாதுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால அவங்க பேச பேச எனக்கு உள் மனசுல வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. ஏன் அப்படி ஜட்ஜ் பண்றாங்க? என்னோட கெப்பாசிட்டி எனக்கு தெரியும். நான் வந்து யூசுவலி வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்த ரொம்ப நாள் கத்துக்கிட்டா தான் கத்துக்க முடியும் அப்படின்ற தாட் இல்ல. நான் பார்த்தா கத்துப்பேன். ஸோ அது எதுவா இருந்தாலும் சரி. ஸோ அதனால என்னன்னா, எனக்கு எனக்கு அந்த பவர் இருக்கு. ஸோ நான் அத யூஸ் பண்ணிக்க முடியும். நான் ஏன் அத ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அவங்க பண்ணுவாங்க, அத பார்ப்பேன். அப்படியே கேப்சர் பண்ணிப்பேன். ஓகே, இப்படிதான் பண்ணணும் போல அப்படின்னு. ஸோ ஏதாவது தெரியலன்னா நான் வந்து வெட்கப்பட மாட்டேன். எனக்கு இது தெரியல, கத்துக் குடுங்கன்னு கேட்பேன். அந்த கத்துக் குடுங்கன்னு அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு இது, பாத்தியா நீ என்கிட்ட வந்துட்ட அப்படின்றது அந்த ஆட்டிடியூட்லாம் நிறைய ஷோ பண்ணாங்க. இட்ஸ் பெயினிங் எனக்கு வந்து. ஏன்னா எனக்கு வந்து புதுசு. மொத போயிருக்கேன் வீட்டை விட்டு. அதுவும் 2 மாசம். எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. நெட் கனெக்ஷன் எதுவுமே இல்ல.
எதுவுமே இல்லாம அந்த இடத்துல வந்து அவங்க புது ஆளுங்க கூட பழகும்போது அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் முடிவு பண்ணேன். நீங்க ஜட்ஜ் பண்ணது தவறு. அத நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். அதனால மவுண்ட் எவரெஸ்ட் நீ என்ன நடந்தாலும் நீ உச்சி தொடுற வரைக்கும் உன்னோட ஹோப்ப மட்டும் இழக்கக்கூடாதுன்னு டெய்லி அழுவேன். என்னை யாராவது ஹெல்ப் பண்ணிட்டா போய் திட்ட மாட்டேன். அழுவேன். நான் வீக்கான்னு கேட்டா வீக்லாம் கிடையாது. எனக்கு யாரும் ஹர்ட் பண்ண தெரியாது. என்ன ஹர்ட் பண்ணிட்டாலும் என்னால ஏத்துக்க முடியாது. அந்த வலி ரொம்ப அதிகமா இருக்கும் எனக்கு. நான் வந்து ம் எனக்கு எதையாவது பெருசா இழந்துட்டேனாலாம் பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ண மாட்டேன். யாராவது ஹர்ட் பண்ணிட்டா என்னால அத தாங்கிக்க முடியாது. இந்த மாரி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ இது வந்து எவ்ரிடே வந்து என்ன அழ வச்சே பார்த்தாங்க. பட் ஆனா நான் அழுது டவுன் ஆயிடுவேன்னு அவங்க நெனச்சாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருந்தேன். என்ன ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு. ஒவ்வொரு நாளும் டே பை டே எனக்கு வந்து 20 இருக்கா 30 ஆக்குனேன். 30 இருக்கா 40 ஆக்குனேன். அப்ப வந்து என்னோட மைண்ட் செட்ட வந்து ரொம்பவே மேல தான் கொண்டு போனேனே தவிர, அந்த இடத்துல கீழ கொண்டு போணும்னு நெனைக்கவே இல்ல. ஃபைனலி சம்மிட் புஷ் ஷார்ட்டா சொல்றேன். மவுண்ட் எவரெஸ்ட் ஜர்னி இட்ஸ் பிக்கெஸ்ட் ஸ்டோரி. பட் லைக் வந்து சம்மிட் புஷ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சம்மிட் புஷ் பார்த்தீங்கன்னா, லைக் 6 to 7 டேஸ் ஆகும். சம்மிட் போயிட்டு வர்றது. யூசுவலி டைரக்ட்டா போய் மவுண்ட் எவரெஸ்ட் சம்மிட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு வந்து பேஸ் கேம்ப்லேருந்து கேம்ப் ஒண்ணு போயி டச் பண்ணி, திருப்பி பேஸ் கேம்ப்க்கே வந்துடணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஹைட்ல உங்களால வந்து பாடி வந்து உங்க பாடி தாங்குதா அப்படின்றது பார்ப்பாங்க. அக்லமடைஸ் பண்ணுவாங்க. ஸோ அகைன் வந்து என்னன்னா, செகண்ட் ரொட்டேஷன். அது அதே மாரி பேஸ் கேம்ப்ல இருந்து கேம்ப் 1, கேம்ப் 2, கேம்ப் 3 போய் டச் பண்ணிட்டு, திருப்பியும் அகைன் பேஸ் கேம்ப்க்கே வரணும். ஸோ செகண்ட் ரொட்டேஷன். அப்போ உங்க கேம்ப் 3 ஹைட்ல உங்களோட பாடி தாங்குதான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆல்டிட்யூட வந்து உங்களால ஃபேஸ் பண்ண முடியுதா அப்படின்னு. ஸோ நெறைய பேரு வந்து கேம்ப் 2வே போயிட்டு, கேம்ப் 3 போயிட்டு நெறைய பேர் இறந்துருவாங்க. சில பேருக்கு முடியாம போயிடும். ஸோ அவங்கலாம் சப்மிட் பண்றதுக்கே வரமாட்டாங்க. ஸோ ஃபைனலா தான் சப்மிட் புஷ். அகைன் அதே மாரி பேஸ் கேம்ப்ல இருந்து கேம்ப் 1, கேம்ப் 2. அதாவது பேஸ் கேம்ப்ல இருந்து கேம்ப் 2 ரீச் ஆகணும்னா 22 மணி நேரம் ஆகும். 22 ஹவர்ஸ். அந்த 22 ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. உட்காரவே முடியாது. ஏன்னா அது கிராவஸ். எப்ப வேணாலும் ஐஸ் பிரேக் ஆகும். ஐஸ் வந்து கீழ மெல்ட் ஆயிட்டே இருக்கும். அதனால ஐஸ் என்னன்னா, கீழ அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும். அந்த மூவ் ஆகும்போது என்னன்னா, எப்ப வேணாலும் பிரேக் ஆகும். நம்ம கீழ விழுந்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட பாடி கூட கிடைக்காது. ஏன்னா அது வந்து ஃபுல் பள்ளம் சின்ன சின்ன கேப்ல தான் விழுவும். ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த கும்பு ஐஸ் ஃபால்ல கீழ விழுந்து இறந்தவங்க பாடி கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படியாவது எங்கேயாவது அடிச்சுட்டு வந்தா மட்டும் தான் வாய்ப்பு இருக்கும். இல்லன்னா உங்க பாடி கிடைக்காது. ஸோ அந்த மாரி ஏரியானால எங்களால ரெஸ்ட்டே எடுக்க முடியாது. அந்த 22 ஹவர்ஸ். அந்த 22 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த கேம்ப் 2 ரீச் ஆனனா, அங்க மட்டும் தான் தூங்கவே முடியும். எனக்கு என்னன்னா, பேஸ் கேம்ப் நான் எப்பயுமே வந்து அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாரிலாம் குடிச்சு பழக்கம் இல்ல. நேச்சர் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான். ஃபுல்லாவே ஃப்ரூட் ஜூஸு இந்த மாரியே பழகிட்டேன். ஸோ அங்க என்னன்னா, எல்லாரும் வந்து கோக் குடிங்க. உங்களுக்கு எனர்ஜி வரும். அப்படி இப்படின்னு சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க. ஸோ நான் கன்வின்ஸ் பண்ண உடனே நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே அவங்க எல்லாம் எனர்ஜி வரும்ன்றாங்க. சப்மிட் வேற பண்ண போறோம். அதுவரைக்கும் நான் யூஸ் பண்ணல. அப்பலாம் சொன்ன உடனே நான் வந்து எலக்ட்ரால்லாம் போட்டு வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி இப்படிலாம் எடுத்துட்டு போறேன். என் பாடி வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணல. திடீர்னு டிசென்ட்ரி வர ஆரம்பிச்சுச்சு. அப்புறம் மென்சஸ் டைம் சேம் டைம்ல வந்துருச்சு. ஸோ வாமிட்டு இது 3மே ஃபேஸ் பண்றேன். இந்த பேஸ் கேம்ப்லேருந்து கேம்ப் 2க்குள்ள நெறைய டைம் வாமிட்டிங். எனக்கு வந்து அந்த இடத்துல நிக்கவே முடியாது. ரெஸ்ட் எடுக்கவும் முடியாது. அந்த இடத்துல வந்து பாத்ரூம் போறது இதெல்லாம் வந்து நார்மலான விஷயம் இல்ல. பெயின்ஃபுல். எல்லாரும் டிராவல் பண்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அழுக வேற. எப்புட்றா இத ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு புரியல. பட் வேற வழியே இல்ல. நான் நோன்னு சொல்லி கீழ போயிட்டேன்னா, அது என் சப்மிட் முடிஞ்சுச்சு. அவ்வளதான். என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க. அவ்வளதான் அந்த அந்த டீம நான் மிஸ் பண்ணேன்னா, அவ்வளதான் என்னோட சப்மிட் பண்ண முடியாது. அதனால எல்லாத்தையும் தாங்கிட்டு, அந்த கேம்ப் 2 ரீச் ஆகுற வரைக்கும் இந்த பிரச்சனைய நான் ஃபேஸ் பண்றேன். கேம்ப் 2 பக்கத்துல போம்போது என்னால முடியல. அவ்வளதான் நான் ஐஸ்லயே விழுந்துட்டேன். விழுந்த உடனே டெஸ்ட் பண்றாங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நடக்கவும் முடியல. உடனே வந்து வாக்கி டாக்கி மூலியமா கேம்ப் 2க்கு இன்ஃபார்ம் பண்ணி, அவங்களுக்கு ஆக்ஸிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க இம்மீடியட்டா வந்து ஆக்ஸிஜன் குடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஆக்ஸிஜன குடுத்து 2 பேர் சேர்ந்து ஷோல்டர்ல வச்சு இப்படி கேரி பண்ணி தான் என்ன கேம்ப் 2லயே போய் சேர்க்குறாங்க.
அந்த அளவுக்கு பாடி போயிடுச்சு. ஆனா சப்மிட் புஷ் லாஸ்ட் அந்த இதுதான் வந்தது. கேம்ப் 2 போன உடனே டாக்டர் செக் பண்ணிட்டாங்க. சாரி உங்களால கிளைம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. பிபிலாம் செக் பண்ணிட்டு உங்களால முடியாதுன்ட்டு. எனக்கு ரொம்ப அழுகை. இதுக்காகயா நான் 55 நாள் வெயிட் பண்ணேன். இத்தனை நாள் என்னோட லைஃப்ல நான் டிராவல் பண்ணி வந்தது இதுக்காக அப்படின்னு ஒரே அழுகை. வேற யார்கிட்டயும் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. என்னோட பெயினை எனக்குள்ள தான் வச்சுக்க முடியும். அப்ப நான் வந்து என் கூட ஷேர் பண்ண ஒரு பொண்ணு 10th ஷேர் பண்ணா. அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்கிறேன். அஷ்மிதா என்ன நீ நம்புறியா அஷ்மிதா? என் மேல நம்பிக்கை இருக்கா நான் முடிச்சிருவேன் நானு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் எதுவுமே மிஸ்டேக் பண்ணல. கரெக்ட்டா தான் வந்தேன். லாஸ்ட் சம்மிட்ல தான் வந்து உங்க கோக்கு, எலக்ட்ரல்லாம் குடுத்ததுனால, என்னால அது செட் ஆகாம தான் அப்படி நடந்துச்சு. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், "எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ முடிச்சிருவ" அப்படின்னு. "எனக்கு ஒரே ஒரு ஹக் மட்டும் குடுக்குறியா?" அப்படின்னு கேட்டேன். அவ ஹக் குடுத்தா. அப்புறம் ஒரே அழுகை. எனக்கு வந்து ஹோப் குடுக்குறது என்னன்னா, வேற எதுவுமே இல்லனாலும், இந்த ஹக் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீல் வெரி ஸ்ட்ராங் அப்படின்ற மாரி என்னோட மைண்ட் செட்ட வந்து ரீச் பண்ணும் ஆல்வேஸ். அப்புறம் அந்த பொண்ண ஹக் பண்ணிட்டு, அந்த பொண்ணு தூங்கிட்டா. ஏன்னா, அதுதான் லாஸ்ட் டே நாங்க தூங்குறது. சப்மிட் பண்ணி ரிட்டர்ன் வர வரைக்கும் தூங்க முடியாது. ஸோ, அதனால அவ நல்லா தூங்குறா. ஆனா நான் தூங்கல. ஏன்னா, நாளைக்கு காலைல என்ன விடமாட்டாங்களே! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்கிட்ட இருந்த நட்ஸ் அது இதுன்னு இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நைட் தூங்காம. எனக்கு வேற வழியே இல்ல. அது ஒண்ணுதான். ஒண்ணு நான் சாப்பிட்டே என்ன டெவலப் பண்ணிக்கணும். நீ தூங்கிட்ட அப்டின்னா, காலையில என்னால வந்து நார்மல் ஸ்டேபிளா இருக்க முடியாது. அப்டின்ட்டு நான் நைட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு மென்டலி ஸ்ட்ராங் ஆயிட்டேன். பிசிக்கலி வீக்கா இருந்தேன். ஆனா மென்டல் ஸ்ட்ராங் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் மாத்திடும்ல பாடில வந்து. ஸோ செக் பண்றாங்க. நார்மல் வந்துருச்சு. டாக்டர். செக் பண்ண உடனே உங்களால கிளைம் பண்ண முடியும் அப்டின்ட்டாங்க. ஒரே ஹாப்பி. ஓகேன்ட்டு நானும் போய் என்னோட டென்ட்டுக்கு போயிட்டு எல்லாரும் பேக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. செக் பண்ண உடனே எனக்கு நார்மல் நீங்க கிளைம் பண்ணலான்ன உடனே கடகடன்னு போய் அகைன் நான் பேக் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து நான் அவங்கள மீறி போ முடியாது. எவரெஸ்ட்ல பொறுத்தவரைக்கும் அவங்கள மீறி நான் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. மத்த மவுண்டெயின்ல கூட நீங்க எடுத்துடலாம். எவரெஸ்ட்ல அப்படி பண்ணவே முடியாது. ஸோ அப்புறம் நான் பேக் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு வரேன். வாக்கி டாக்கில இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. எங்களோட டீம்ல ஃபாரினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் போனாங்க. இந்தியன் டீம், ஃபாரினர்லாம் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. நாங்க 37 பேர் இருந்தோம். அதுல வந்து சைனீஸ் டீம் ஒருத்தவங்க இருந்தாங்க. மிக்ஸ்டு கண்ட்ரில இருக்கவங்கலாம் ஃபாரினர் டீம்ல போட்டாங்க. இந்தியன் டீம் தனியா போட்டாங்க. ஸோ ஏன் எல்லாரையும் ஒண்ணா அனுப்பலன்னா, ஒரே டைம்ல ஒரு வேளை வெதர் பேடா இருந்து நெறைய பேர் இறந்துருவாங்க இல்லையா? அதனால பிரிச்சு பிரிச்சு போடுவாங்க ஒரு கம்பெனில வந்து. ஸோ அப்ப வந்து அதுல வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பெர்சன் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் சப்மிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது இறந்துட்டாரு. ஆக்ஸிஜன்லாம் இருக்கு. ஆனா இறந்துட்டாரு. என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. ஹார்ட் அட்டாக்ல இறந்தாரா? என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனா இறந்துட்டாரு. அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும்போது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் மவுண்டெய்னர். ஸோ உடனே வந்து இறந்துட்டாங்கன்னோனே எல்லாருக்கும் அப்படியே ஒரு பதட்டம், டென்ஷனு அப்படியே இருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து சப்மிட் பண்ணிட்டு கீழ வராரு. அவர் ஏற்கனவே 6 கான்டினென்ட் முடிச்சுட்டாரு. 7தா தான் மவுண்ட் எவரெஸ்ட்க்கு வராரு. அவர் வந்துட்டு எங்க டென்ட்டுக்கு வரும்போது அந்த டென்ட்ல வந்துட்டு அவரு வந்து அழுகுறாரு. எப்படின்னா, அவ்ளோ ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன் வந்து, அவரோட வீக்னஸ் வந்து அந்த பெயின்ல தெரியுது. அப்படி கத்தி அழுகுறாரு. எப்படின்னா, "எவரெஸ்ட் இட்ஸ் நாட் அ கேம். டூ ஆர் டை ஒன்லி." அப்படின்னு அப்படி அழுகுறாரு. நீங்க திங்க் பண்ணுங்க. பிஃபோர் யூ கோ டூ த மவுண்ட் எவரெஸ்ட், யூ ஹேவ் டு திங்க். உங்களுக்கு லைஃப் வேணுமா? இல்லன்னா சப்மிட் வேணுமா? அப்படின்னு. அப்படியே எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. ஏன்னா நாங்க சப்மிட்க்கு அப்பதான் கிளம்பியிருக்கோம். அவங்க சப்மிட் பண்ணிட்டு கேம்ப் 2 வந்திருக்காங்க. இவ்ளோ டென்ஷன் எல்லாருக்கும். அதுல ஒருத்தவர் வந்து, "இல்ல நான் ரிட்டர்ன் போறேன்னு" பேக் பண்ணிட்டாரு. கீழ போறேன்ட்டு. அப்புறம் நாங்க 7 பேரா, நான் மட்டும் தான் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்ததுனால, எல்லாரும் என்ன ஒரு மாரி பார்க்குறாங்க. ஓகே. இவங்களால முடியாது. இவரே இப்படி அழுகுறாரு. அப்படின்னு என் என் எல்லாரோட லுக்கும் என்கிட்ட வந்துச்சு. நான் ஏற்கனவே இப்பதான் வந்து ஸ்ட்ராங் ஆகி பேக்க மாட்டி நிக்கிறேன். ஏன் என்ன இப்படியே பண்றீங்கன்ட்டு நான் தான் சொன்னேன். என்னை யாரும் பார்க்காதீங்க. என்னால முடியும். தயவு செஞ்சு என்ன டிமோட்டிவேட் பண்ண வேணாம். நான் இப்பதான் மைண்ட் ப்ரிப்பேர்டா இருக்கேன். ப்ளீஸ். நான் செத்தாலும் பரவாயில்ல என்ன விட்டுருங்க. என்ன பத்தி எதுவுமே யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே ஓகே யாரும் இது பண்ணல. அப்புறம் வந்து அந்த பெர்சன் வந்து என்கிட்ட ஒரு அந்த ரிட்டர்ன் வந்தார்ல ஒருத்தவர் அழுதாருன்னு. அவர் என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்டாரு. அவரு என் கூட டிராவல் பண்ணதுலருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப என்கிட்ட ப்ராமிஸ் கேட்டாரு. எதுக்குன்னா, நான் அவர்கிட்ட நெறைய ஷேர் பண்ணியிருப்பேன்ல இந்த 55 டேஸ்ல.
எனக்கு ட்ரஸ்ட் உடைக்க கூடாது அப்படின்னு ஆல்வேஸ் ஸ்ட்ராங்கா இருப்பேன். அதனால சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன் அப்படின்றத நிறைய டைம் அவர்கிட்ட இனிஷியேட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அவர் என்னன்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. என்ன ப்ராமிஸ் அப்படின்னு, நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ப்ராமிஸ் அப்படின்னு, கண்டிப்பா நான் சப்மிட் பண்ணிட்டு திரும்பி வந்து என்னை பார்ப்பேன். உங்களுக்கு எப்பெல்லாம் ஃபியர் கிரியேட் ஆகுதோ அந்த எவ்ரி மினிட்ஸ் எவ்ரி செகண்ட் வந்து உங்க குழந்தைங்கள நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிடு. அப்ப எதுக்கு அவர் வாங்கினாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே கேம்ப் 2ல இருந்து கேம்ப் 3 போறோம். கேம்ப் 3 போறதுக்கு லைக் வந்து 12 to 14 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 14 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. போய் ரீச் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு 2-3 ஹவர்ஸ் தான் ரெஸ்ட். அங்க வந்து எதுக்கு ரெஸ்ட்னா வாட்டர் எல்லாம் பாயில் பண்ணணும் அகைனு. திருப்பி தண்ணிலாம் பேக் பண்ணிட்டு ரெடி ஆகணும் அடுத்த கேம்புக்கு. ஸோ அதனால அந்த டைம் எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்கும்ல. ஏன்னா 7000 மீட்டர் கிட்ட நாங்க கிராஸ் பண்ணிட்டோம். எப்படின்னா இதுக்கப்புறம் எப்படி இருக்கும், உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமா, அந்த ஃபியர் வந்து என்னன்னா அந்த 2-3 ஹவர்ஸும் ரெஸ்ட் எடுக்க முடியாது. எல்லாருமே டென்ஷனா இருக்கும். எப்ப முடிப்போம் அப்படின்றது தான் எல்லாருக்கும் இருக்கும். நம்ம டைம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி. ஸோ அப்ப வந்து அங்க எல்லாரும் ப்ரிப்பேரா இருக்கறனால தூக்கமே வராது. அதுவும் இல்லாம அந்த ஆல்டிட்யூட்லயும் நமக்கு தூக்கம் வராது ஃபர்ஸ்ட்டு. ஸோ அகைன் 1:00 மிட்நைட் 1:00 நாங்க கிளம்புறோம். 1:00 கிளம்பி நெக்ஸ்ட் டே ஈவினிங் 5, 6க்கு தான் எல்லாரும் ரீச் ஆகுறோம். பாருங்க கேம்ப் 2ல இருந்து 14 ஹவர்ஸு 2-3 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறோம். அப்புறம் 1:00 கிளம்பி நெக்ஸ்ட் டே ஈவினிங் 6 கிட்ட தான் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகுறோம். திருப்பி 2 ஹவர்ஸ் தான் எங்களுக்கு டைம். இந்த 2 ஹவர்ஸ்ல திருப்பி அகைன் வாட்டர் பாயில் பண்ணணும். ஏன்னா 1 லிட்டர் வாட்டர் பாயில் பண்ண அவ்வளோ ஃப்ரீஸான இடத்துல 2 மணி நேரம் எடுத்துக்கும். ஸோ அந்த பாயில் பண்ணி அந்த வாட்டர் ஃபில் பண்ணி திருப்பி அங்கிருந்து நாங்க மேல போறதுக்கு ரெடியா இருக்கோம். ரொம்ப பேட் வெதர். அப்படியே விண்டு பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடு. கேம்ப் 4 டெத் சோனுன்னு சொல்லுவாங்க. அங்க எப்ப எப்படி உயிர் போகும்னே தெரியாது. அந்த இடம் தான் டெத் சோன்னு கிளியரா இது பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து நாங்க கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு சமிட் புஷ்க்கு போறோம். போயிட்டு இருக்கும்போது என்னோட கைடுக்கு வந்து எல்லாரும் நாங்க ரொம்ப முன்னாடி போயிட்டு தான் இருந்தோம். எல்லா கம்பெனில இருக்க கிளைண்ட்ஸும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்க முன்னாடி போயிட்டு இருந்தோம். திடீர்னு என்னோட கைடு வந்து ஸ்லோ ஆக ஆரம்பிச்சாரு. ஏன் ஸ்லோ ஆகுறாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க. என்னோட கைடு கடைசியா ஆயிட்டாரு. என் கைடுக்கு பின்னாடி தான் நான் போயிட்டு இருக்க முடியும். ஸோ என்னோட கைட மீறி நான் போவே முடியாது. அப்புறம் செக் பண்ணா அவருக்கு ஆக்ஸிஜன் மாஸ்க்ல ஆக்ஸிஜன் பாஸ் ஆகல. எங்கேயோ ஸ்டக் ஆயிடுச்சு. அதனால அவரால வந்து பிரீத் பண்ண முடியல போல. அதுக்கப்புறம் நாங்க வெயிட் பண்ணி நின்னுட்டு செக் பண்ணலான்னு பார்த்தா விண்ட் ரொம்ப ஸ்பீடு. ஆ நிக்கவே இல்ல. அதனால என்னன்னா, அது ஃபிக்ஸ் பண்ற இது வந்து பண்ண முடியல. அந்த ஒவ்வொரு பார்ட்டும் பறந்து போது. இன்னொன்னு என்னன்னா, மவுண்ட் எவரெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் 3 லேயர் வந்து க்ளவுஸ் போடுவோம். ஃபர்ஸ்ட் இன்னர் லேயர், அகைன் அவுட்டர் லேயர். அடுத்தது வந்து மிட்டன் சொல்லுவாங்க. அது எப்படின்னா, அந்த பாக்ஸிங்க்குலாம் யூஸ் பண்றோம்ல, அந்த மாரி இருக்கும். அதுல வந்து கிரிப் கிடைக்காது நம்மளுக்கு. புடிக்கிறதுக்கு ப்ராப்பரா வந்து. அது கிரிப் கிடைக்காதனால, அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலுமே, அது கரெக்ட்டா கேட்ச் ஆகாது. அதுல வந்து அத கழட்டிட்டோம் அப்படின்னா, ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுருது. -45°. அவரு அத கழட்டி ட்ரை பண்ணலான்னு பார்க்குறாரு. ஃப்ரீஸ் ஆகுது. விண்ட் வேற ஸ்பீடா அடிக்குது. அப்ப வந்து ஸ்னோ சேர்ந்து வந்து வந்து அடிக்குது. ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுது. அவரால பண்ண முடியல. இப்படியே அவர் ட்ரை பண்றாரு, ஃபிக்ஸ் பண்றாரு, ட்ரை பண்றாரு. ஒரு பார்ட் வேற பறந்து போய் விழுந்துருச்சு. அந்த பார்ட் இல்லன்னா அத ஃபிக்ஸ் பண்ண முடியல. அப்புறம் டென்ஷன் ஆயிட்டு அதே நேரத்துல இருக்காரு. அப்பதான் அப்பதான் ஒரு டெட் பாடி, அதாவது ஒரு உயிரோட இருக்கவங்க தான். அவங்கள புடிச்சு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து என்ன பின்னாடி ஓடுறாங்க. 2 மினிட்ஸ்ல இறந்துட்டாங்க. ஏன் இறந்தாங்கன்னே தெரியாது. ஆனா இறந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரண்ட் ஆஃப் டெத் பார்க்குறேன். பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. வந்து பதட்டம். ஒருத்தவங்க அது கேட்கறது வேற, கண் முன்னாடியே இறக்குறது வேற இல்லைங்களா? ஏன் இறந்தாங்கன்னே தெரியல, இறந்துட்டாங்க. எனக்கு அப்படியே இந்த பதட்டம் நிக்கவே இல்ல. ஹார்ட் பீட் வந்து எப்படின்னா, நான் வந்து 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுனா எப்படி இருக்கும்? அப்படி வந்து பம்ப் ஆனது கண்ட்ரோலே இல்ல. எனக்கு வேர்க்குது. -45°ல அவ்ளோ வேர்க்குது. கொட்டுது. அதுக்கப்புறம் நான் நின்னுட்டே இருக்கேன். லெஃப்ட் சைடு அந்த விண்ட் ஸ்பீடா அடிக்கிறனால, அடிச்சு அடிச்சு இந்த சைடு ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் ரைட் சைடு திரும்பினேன். திரும்புனா என்னோட ஹெட் ஆச்சு. லைக் வந்து அது வந்து 11 to 12 மணியில கிராஸ் ஆயிட்டு இருக்கும் அந்த இடத்த வந்து நைட்டு.
என்னோட ஹெட் டார்ச் போயிட்டு ஒரு இடத்துல பாருது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க பாடி எல்லோயிஷா காமிக்குது. ஏன்னா ஒயிட் ஸ்னோல உங்களுக்கு புதுசா கலரா இருந்தா இமீடியட்டா ஷோ ஆயிடும். ஃபுல்லா ஃப்ரீசிங் ஸ்னோ ஒயிட் மட்டும்தான் அங்க இருக்கும். இம்மீடியட்டா அந்த லைட் அங்க படவும் அப்படியே எல்லோயிஷா பாடி இன்னும் ஸ்பீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஹார்ட் பீட் வந்து என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. பயம் ஒரு பக்கம், டென்ஷனு, என் கைடு வேற ஒரு ஆக்சிஜன் இல்லாம உயிருக்கு இது பண்றாரு. அப்புறம் அந்த பாடிய பார்த்துட்டு இன்னொன்னு திரும்புனா அடுத்து ஒரு டெட் பாடி. எப்படின்னா, அந்த சம்மிட்ல இருந்து இறந்தவங்க பாடி எப்படின்னா, அங்கங்க கிடக்கும் பாருங்க இறந்தவங்க பாடி. அது மெல்ட் ஆயி அந்த இடம் தான் கரெக்ட்டா ஃப்ளோப், கடைசி ஃப்ளோப். இந்த வருஷம் இறக்குறாங்கன்னா, அந்த ஃப்ளோப்ல இறந்தவங்க பாடி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆயி, அந்த சீசன் முடிஞ்சு அடுத்த சீசனுக்குள்ள கீழ வந்துருது. அப்ப அந்த கீழ வந்து அது பக்கத்துல பக்கத்துல அப்படியே கிடக்கு அந்த பாடி வந்து. அப்படியே ஒரு பிரஷர் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்ளோ ஒரு இது. அப்பதான் வந்து ஏன் ப்ராமிஸ் வாங்குனாருன்றது ஞாபகம் வருது. ஐயய்யோ! அப்புறம் உடனே வந்து என் பசங்கள நெனச்சு நெனச்சு அப்புறம் நான் யாருக்கெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு ஹோப் குடுத்தேன். நாட் ஒன்லி அவருக்கு குடுக்கல. என்ன நம்பி பணம் குடுத்தாங்கல்ல, ஸ்பான்சர் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் ஹோப் குடுத்தேன். ஸோ அதெல்லாம் என் மைண்ட்ல கொண்டு வரேன். ஸோ அவங்க நம்பிக்கைய உடைக்கக் கூடாதுன்னோனே காம் டவுன் ஆகுது எனக்கு. ஸோ அந்த ட்ரஸ்ட்ட பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சுத்தி இங்க இருக்கிறத திங்க் பண்ணல. நான் வந்து அவங்களுக்கு குடுத்த ட்ரஸ்ட்ட உடைக்கக் கூடாது. நம்ம போணும். என் குழந்தைங்க ஞாபகம் வருது. நான் வந்து முடிக்கணும். நான் திரும்பி போணும். அப்ப நான் முடிக்காம போயிட்டா எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த பொண்ணு எப்படியோ வாயிலே சொல்லி எல்லார் பணத்தையும் வேஸ்ட் ஆக்கிடுச்சு. இந்த பணம் வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் முடிச்சு சொன்னா எல்லாரும் காத குடுத்து கேட்பாங்க. இன்னைக்கு நீங்களும் கேட்பீங்க. இதே நான் முடிக்காம சொன்னா யாரும் நம்ம உலகம் அப்படிதான். இல்லைங்களா? எந்த விஷயத்துலயுமே அப்படிதான் இருக்காங்க. நம்ம நம்ம வந்து உண்மைய சொன்னா கூட இந்த உலகம் நம்பாது. அது வந்து சாதிச்சு சொல்றவங்க நம்புனா நம்பும். அது பொய்யா இருந்தா கூட நம்புவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கு. அப்ப நம்ம சாதிக்காம எதையுமே நம்ப மாட்டாங்க. நம்ம செத்தாலும் பரவால்ல. திரும்பி மட்டும் போயிடக்கூடாதுன்னு அப்படி ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்து, அப்புறம் என் கைடு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு கட்டத்துக்கு மேல என்னோட ஸ்பேர் பார்ட்ட வந்து அவர்கிட்ட குடுத்து, அப்புறமா சம்மிட் புஷ் போயி, அப்புறம் சப்மிட் பண்ணேன். மவுண்ட் எவரெஸ்ட் டாப் ஆஃப் த வேர்ல்ட வந்து ஈஸியான விஷயம் இல்ல. அப்புறம் சப்மிட் பண்ணிட்டு கீழ இறங்கும்போது, நான் தான் வந்து நானும் என்னோட கைடு தான் கடைசியா கீழ இறங்குறோம். இறங்கிட்டு இருக்கும்போது என்ன நெறைய பேர் கேலி பண்ணாங்க இல்லையா என்னோட டீம்ல. அதுல வந்து 2 பேர் யார் ரொம்ப அதிகமா பண்ணாங்களோ, அதுல ஒரு பெர்சன் வந்து கீழ இறங்கி வந்துட்டு இருக்கும்போது, ஃப்ராஸ்ட் பைட் வந்துச்சு. அவங்க என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் மவுண்டெய்னர்ன்னு பேசுறாங்கல்ல. அவங்க கைடு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க கேம்ப் 4க்கு வந்துருவாங்கன்னு. ஆக்சுவலி இங்க விட்டுட்டு போக்கூடாது. இவங்க எல்லாம் தெரியும் நாங்க பார்த்துக்கிறோன்னோனே விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பையனுக்கு ஃப்ராஸ்ட் பைட் வந்துட்டு அவனால இறங்கவே முடியல. ரொம்ப கை வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஃப்ராஸ்ட் பைட் வந்து அவனால இறங்க முடியாம ரொம்ப அழுதுட்டு இருக்கான். நான் வந்து சப்மிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆச்சு அப்டின்னா, ஃப்ராஸ்ட் பைட்டு என்னால முடியல நீங்க போங்க அப்டின்ட்டான். அவன் என்கிட்ட பேசவே மாட்டான். பட் வந்து ஆனா எனக்கு என்னன்னா, நாங்க போயிட்டா வேற யாரும் இல்ல அப்டின்றதுனால, அந்த பையன கூப்ட்டுட்டு, "நீ வா என்னவா இருந்தாலும் பரவால்ல. உன்ன விட்டுட்டு போ முடியாதுன்னு" அவன கூப்ட்டுட்டு வரேன். கொஞ்சம் தூரம் வரோம். இன்னொருத்தவர் என்ன இது பண்ணவரு போலீஸ் ஆஃபீசரும் அதே மாரி கீழ விழுந்து கிடக்குறாரு. ஆக்ஸிஜன் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் ஸ்டேஜ் அவருக்கு வந்து. அப்ப நான் உடனே செக் பண்ண சொல்லி கைடு கிட்ட செக் பண்ணா, ஆக்ஸிஜன் இல்ல. நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது. நம்ம போலாம். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருக்கு ஆக்ஸிஜன் தான் ப்ராப்ளம் அப்டின்ட்டாரு. நீங்க உங்க உங்க ஆக்ஸிஜன் ஏதாவது இருந்தா குடுங்களேன் அப்டின்னா, என் கைடு இல்ல, இல்ல எனக்கு குழந்தைங்க இருக்காங்க. நாளைக்கு இவருக்கு குடுத்துட்டேன்னா, நான் எப்படி உயிரோட போ முடியும்? என்னால குடுக்க முடியாது. அப்டின்னு சொல்லிட்டாரு என்னோட கைடு. அப்புறம் எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆக்ஸிஜன் இருக்கு. ஸ்பேர் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அப்புறம் நான் சொன்னேன், "என்னோடத எடுத்து குடுத்துருங்க" அப்படின்னு. அப்புறம் "உங்களுக்கு என்ன பண்றது? உங்களுதே முடிய போது. அதனால வேண்டாம்" அப்படின்னா, அந்த பையன் உட்கார்ந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நானே என்னோட கைடும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு பையன் பார்த்துட்டு இருக்கான். ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த பையன் பார்த்துட்டே இருந்துட்டு, அப்புறம் ஃபைனலா "என்னோட ஆக்ஸிஜன் குடுத்துருங்க. அது ஏன் ப்ராப்ளம்" அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்க சொல்லிட்டேன். அந்த என்னோட கைடு வந்து அந்த போலீஸ் ஆஃபீசருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, என்ன மட்டும் கூப்ட்டுட்டு கீழ கொண்டு போயிட்டாரு ஃபாஸ்ட்டா. ஏன்னா ஆக்ஸிஜன் முடிய போது எனக்கு அப்டின்ட்டு. கீழன்னா கேம்ப் 2க்கு போல. கேம்ப் 2 போனா தான் சேஃப் ஜோனு. நான் ஆஃப்டர்நூன் தான் மவுண்ட் எவரெஸ்ட் சப்மிட் பண்ணேன். அதனால என்னால கேம்ப் 4க்கு தான் ரீச் ஆக முடியுது. கேம்ப் 4க்கு நான் ரீச் ஆயிட்டேன். டென்ட்க்கு ரீச் ஆன உடனே ஆக்ஸிஜன் முடிஞ்சிருச்சு. என்னால பிரீத் பண்ண முடியல. ரொம்ப அந்த பெயின்ஃபுல்லான எப்டின்னா சக்சஸும் பண்ணிட்டேன்.
எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி வந்து உயிர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அதாவது சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு என்னால இருக்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயின்ஃபுல் அவ்வளோ எனக்கு அடைக்குது. எப்படின்னா நம்ம ஒரு பில்லோ வச்சு அமுக்குனா எவ்வளோ நேரம் தாங்கும், 2 மினிட்ஸ் அந்த மாதிரி என்னோட பாடியை நானே அந்த இதை வந்து ரியலைஸ் பண்றேன், என்னோட பாடியில சேஞ்சஸை. அப்போ வந்து என்னோட கைடு எங்கெங்கேயோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா டேஞ்சரஸ் ஜோன் இல்லை, டெத் ஜோன் தானே அது வந்து கேம்ப் 4. யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யா அவங்க கிட்ட இருக்குன்னா அவங்கள தான் சேவ் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி இடம். அப்ப அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து டென்ட்டுக்கு ரீச் ஆயிட்டாரு. அவர்கிட்ட நான் வந்து கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் மாஸ்க் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் ப்ரீத் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். அவர் கொடுக்கவே இல்லை எனக்கு. அப்புறம் நான் எப்படி நினைச்சேன், எப்படி அவங்க கொடுக்கவே மாட்றாங்க, கொஞ்சம் கூட திங்க் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக எனக்கு. எப்படின்னா அப்ப நான் போய் புடுங்கல. ஏன்னா நம்ம கொடுத்ததை நம்மளே புடுங்கினா அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லைனால புடுங்கல. அட்லீஸ்ட் அவர் கொஞ்சமாவது கொடுத்தா நான் ப்ரீத் பண்ணாவது மூச்சு விட முடியும் அப்படின்னு பார்த்தேன். அவர் கொடுக்கவே இல்லை. அவர் மாதிரி படுத்து தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட கைடு வந்து 1 ஹவர் ஆச்சு எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்து. அப்புறம் நான் ப்ரீத் பண்ணி அப்புறம் நான் நல்லா தூங்கிட்டேன். காலையில ஏன்னா பாடி எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. 58 மணி நேரம் கிராஸ் ஆயிடுச்சு தூங்காம. கேம்ப் 3ல இருந்து பாத்தீங்கன்னா கேம்ப் 2லயுமே நான் தூங்கல. அவங்க கூட தூங்குனாங்க. கேம்ப் 2லயுமே நான் தூங்கல. கேம்ப் 2, கேம்ப் 3, கேம்ப் 4 அண்ட் சம்மிட் டே அப்படியே பாத்தீங்கன்னா லைக் வந்து லாங் டைம் நான் தூங்கல. பாடியே என்னோட கண்ட்ரோல் இல்லாதனால அப்புறம் காலையில எந்திரிக்கிறேன், அந்த போலீஸ் ஆஃபீஸர் கோமாக்கு போயிட்டாரு. அவர் வந்து அப்புறம் அந்த பையன் ஃப்ராஸ்ட் பைட் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொருத்தவருக்கு ஸ்னோ பிளைண்ட் ஆகி கண்ணு தெரியாம போயிடுச்சு. அதுல அந்த 8 பேர்ல ஒருத்தவங்க அங்கேயே கீழே போயிட்டாங்கல்ல, நாங்க ஏர்லன்னு. அதுல இன்னொருத்த 7 பேர்ல ஒருத்தவங்க வந்து கேம்ப் 4 வந்துட்டு முடியாம கீழே இறங்கிட்டாங்க. இந்த 2 பேர் தான் சப்மிட் பண்ணிட்டு கீழே உயிரோட போயிருக்காங்க. நாங்க 4 பேர் ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கோம். எனக்கு ஆக்சிஜன் இல்லை, மத்தவங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து அப்புறம் என்னோட கைடு கிட்ட கேட்டால் 2 ஹவர்ஸ் ஆகும் நீங்கள் வந்து பேக் பண்ணிட்டு வரதுக்குன்னா, என்னோட ஆக்சிஜன் இருக்கிறதே 2 ஹவர்ஸ்க்கு தான். ஸோ அந்த 2 ஹவர்ஸும் நான் கேம்ப் 4ல இருந்துட்டேன்னா கண்டிப்பாக இறந்துருவேன். இறக்குறது பிரச்சனை இல்லை, இறந்த பாடி அங்கேயே போட்டு போயிடுவாங்க. கேம்ப் 4லலாம் இறந்து உயிரோட நீங்கள் இருக்கீங்கன்னா 99% உங்க உயிர் போய் 1% உயிர் இருக்கானாலும் உங்களை குடிச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க. ரூல் அது. உயிரோட இருக்கவங்கள போட்டுட்டு வரக்கூடாது. ஆனா நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்க பாடி அப்படியே போட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு போ மாட்டாங்க. ஸோ அப்ப நம்ம இறந்துட்டோன்னா நம்ம குழந்தைங்க முகம் கூட பார்க்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு ஃபீலிங். குழந்தைங்க அம்மா போனவங்க வரவே இல்லையே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்துடக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம கேம்ப் 3க்கு அப்புறம் இறந்துட்டோன்னா நம்ம பாடியாவது கொண்டு போயிடுவாங்க. அதனால நம்ம என்ன இருந்தாலும் இந்த இடத்துல மட்டும் இறக்கக்கூடாதுன்னு கைடு கிட்ட பேச தனியாவே, நீங்க அவர் கைடு வந்து 2 மணி நேரம் கழிச்சு நான் வந்துருவேன் எப்படியாவது. நீங்க எப்படியாவது போயிட்டே இருங்க. நான் வந்து உங்கள இது பண்ணிடுறேன் அப்படின்னாரு. அதனால தனியாவே ரிஸ்க் எடுத்து, தனியாவே கீழ இறங்க ஆரம்பிச்சேன். அங்கருந்து. இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிராஸ் பண்ணிட்டேன். ஆக்ஸிஜன் முடிஞ்சிருச்சு போல. என்னால ஸ்பீடா போக முடியல. எனக்கு தெரியல. அது வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் கைடு தானே எனக்கு செக் பண்ணுவாரு. எனக்கு பேக்ல இருக்கு ஆக்ஸிஜன் சிலிண்டரு. அப்புறம் போக, போக, போக என்னால நடக்க முடியல. அப்பதான் தெரிஞ்சிருக்கு எனக்கு ஆக்ஸிஜன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்புறம் கடவுள் வந்து ஒரு தடவ காப்பாத்துவாரு. திருப்பி, திருப்பி காப்பாத்துவாரா? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து என் மைண்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் என்னோட ஃபைனல் டே. நீ எத பத்தியும் யோசிக்காத. நீ ப்ரிப்பேர் ஆயிக்கோ. மைண்டுக்குள்ள என்ன தோணுதோ அதெல்லாம் நீ திங்க் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆக, ஆக என்னால மூவ்மெண்ட் எல்லாம் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் நடந்து போற வழியில. ஏன் அப்படின்னா, நான் நான் இறந்துட்டேன்ற விஷயம் ஏன்னா நெறைய பேர் அங்க இறந்து கிடப்பாங்க. என்னோட பேகு, என்னோட ட்ரெஸ்ஸ வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா என்னோட பேக்க வச்சு நான் தான் அதுன்றத கண்டுபிடிக்க முடியும். யார் கண்டுபிடிக்க முடியும்னா, என்னோட கைடு, என் கூட ட்ராவல் பண்ணவங்க, லாங் டைம் என் கூட இருந்ததுனால ட்ரெஸ்ஸும், பேக்கும் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். நம்ம எங்கேயாவது விழுந்துறக்கூடாதுன்ட்டு, அவங்க நடக்கிற வழியிலேயே அந்த சேஃப்டி ரோப்ப மாட்டிக்கிட்டு, அந்த இடத்துலயே உட்காந்துட்டேன். சரி நம்மள எப்படியாவது கிராஸ் பண்ணும்போது நம்ம இறந்துட்டேன் அப்படின்றத பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நேரம் ஆக, ஆக என்னன்னா உட்காந்துட்டு இருந்தேன்னா, சரிய ஆரம்பிச்சுட்டேன். அந்த ரோப்ல மாட்டியிருக்கு சேஃப்டி லாக்கு. அப்படியே ஸ்லைடுல வந்து அப்படியே சரிய ஆரம்பிச்சு, அப்படியே தொங்கிட்டு இருக்கேன். என்னோட பாடி என் கண்ட்ரோல்ல இல்ல. எல்லாமே அப்படியே நம்மளோட கண்ட்ரோல் இழந்து எல்லாமே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சுச்சு. என்னோட பாடியில. ஃபுல் ஸ்டாப் ஆயிட்டு லைக் வந்து 95% டெத்துன்னுவாங்கல்ல. அது வந்து என்னால எதுவும் ரியாக்ட் பண்ண முடியல. பட் என்னால சென்ஸ் வொர்க் ஆகுது.
என்னால சவுண்ட்ஸ வந்து ஹியர் பண்ண முடியுதே தவிர, என்னால ஒரு மூவ்மெண்ட்டும் பண்ண முடியல. அப்ப நெறைய பேர் கிராஸ் ஆகுறாங்க. ஓகே. அ அவ்வளோதான் அப்படின்னு என்னோட மெமரீஸ் எல்லாம் நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்னோட மூமெண்ட்ஸ், என்னோட லைஃபு, என்னோட எப்படி நான் இருந்தேன் அதெல்லாம் அப்படியே ரியலைஸ் பண்ணிட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வந்து நெறைய பேர் கேஷ் பண்றாங்க, ஹெல்ப் பண்ணல. ஒரே ஒரு பையன் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணான்னா, என் பாடில ஸ்னோ இல்ல. என்னோட ட்ரெஸ்ல. யூசுவலி அங்க இருந்திருக்க பாடி வந்து ஃபுல் ஸ்னோ கவர்ட் ஆயிருக்கும். இல்ல கொஞ்சமாவது ஸ்னோ கவர்ட் ஆயிருக்கும். அப்படி இருக்கும். ஆனா என்னோட பாடில எதுலயுமே ஸ்னோ கவர்டா இல்ல. அப்ப இப்பதான் விழுந்திருக்காங்க அப்படின்னு அந்த பையன் வந்து சும்மா செக் பண்றதுக்கு வந்து, சும்மா செக் பண்ணி பார்த்துட்டு, எதுக்கும் ஆக்ஸிஜன் மாஸ்க் எடுத்து என்னோட இதுல வச்சுப்பாரு. ஏன்னா ஃபுல்லா கவர்டா இருக்கனால அவன் எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. இப்படி வச்சு பார்த்துட்டு, சும்மா செக் ஆக்ஸிஜன் முடிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு, வச்சு பார்த்தா கரெக்ட்டா 5 மினிட்ஸ்ல பிரீத் பண்ணிட்டேன். அந்த பிரீத் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஏன்னா எல்லாமே கவர்டா இருக்கு. எதுவுமே அவங்களால செக் பண்ண முடியல. ஃப்ரீஸ் ஆகுற இடம் இல்லைங்களா? அதனால. அப்புறம் அந்த பொண்ணு நான் பிரீத் பண்ண உடனே ஆக்சுவலி அந்த பையனுக்கு வந்து நான் மென்னா, விமனா, அ என்ன லாங்குவேஜ், என்ன கண்ட்ரி எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் அவன் வந்து அவன் ஹெல்ப் பண்ணணுன்ற தாட்ல எனக்கு வந்து ஆக்ஸிஜன் குடுத்தான். அதுக்கப்புறம் அவன் என்ன லிஃப்ட் பண்ணி, அப்புறம் அவன் கொண்டு வந்து அவன் வந்து என்ன முன்னாடி நடக்க வச்சு பின்னாடி வந்துட்டே இருந்தான். வித்தின் 5 மினிட்ஸ்ல திருப்பி கீழ விழுந்துட்டேன். எனக்கு எனர்ஜி இல்ல. அதனால. அப்புறம் அந்த பையன் அவன் ஆக்ஸிஜன் சிலிண்டரே எடுத்து எனக்கு பேக்ல வச்சு, எனக்கு மாட்டி விட்டுட்டு, என்னோட எம்ப்டி சிலிண்டர அவன் கேரி பண்ணிட்டு, என் பின்னாடி வரான். 15 மினிட்ஸ்ல அவன் விழுந்துட்டான். என்னோட பாடி தாங்குன அளவு கூட அவனோட பாடி தாங்கல. அப்புறம் நான் என்னன்னா, ஓகே. அ அவன் உயிர் போய் தான் நம்ம உயிர் வரணும்னு அவசியம் இல்லன்ட்டு, ஆக்ஸிஜன நீ எடுத்துக்கோன்னு குடுத்தா, அவன் வாங்கிக்கவே மாட்டேன்ட்டான். அப்புறம் நான் சொல்லிட்டேன், "உன் உயிர எடுத்து எனக்கு உயிர் வர்றது தான் எனக்கு வேண்டாம். ஒண்ணு 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். இல்லன்னா நீயே வச்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம்." அப்படின்னோனே, அவன பிரீத் பண்ணி, அப்புறம் பிரீத் பண்ண வச்சு, அப்புறம் அவன தூக்கி 2 பேரும் சேர்ந்து, அதுக்கப்புறம் அவன் தான் என்ன உயிரோட கொண்டு வந்து கேம்ப் 2ல ரீச் பண்ண என்னோட கைடும் வந்தாங்க. ஹியூமானிட்டி. அ எனக்கு லைஃப்ல வந்து ஹியூமானிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு அது ஒரு ஒரு பார்ட்டா அந்த இடம் இருந்துச்சு. நான் எல்லாருக்கும் எல்லாமே சொல்லுவேன். யாருக்கும் புரியாது. வந்து ஒரு செடி நான் வந்து ஒரு செடி வதங்கிடுச்சுனா கூட, ஒரு நாள் அந்த செடிக்கு தண்ணி ஊத்தலனா, அது சோகமா அந்த லீஃப் இருந்துச்சுன்னா, எனக்கு ஹார்ட் ஃபுல்லா பெயினா இருக்கும். அது சோகமா இருக்கு. எப்படி மனுஷங்களோட ஃபேஸ் சோகமா இருந்தா சாப்பிடலாம், அது மாரி எனக்கு வந்து ஒரு செடி வந்து அப்படி இருந்துச்சுனாவே நான் ஃபீல் பண்ணுவேன். வந்து எனக்கு வந்து அப்பதான் புரிஞ்சுச்சு. ஓகே. ஹியூமானிட்டி வந்து உன்ன எந்த இடத்துல வேணாலும் காப்பாத்தும் அப்படின்னு. ஸோ நான் எந்த பலனையும் எதிர்பார்க்காம அந்த போலீஸ் ஆஃபீசர காப்பாத்தணும்னு நெனச்சேன். ஆனா கடவுள் வந்து என்ன 2 தடவ காப்பாத்துனாரு. இன்னைக்கு உயிரோட இருக்கேன். ஸோ வந்து எல்லாத்தையுமே நம்ம லைஃப்ல ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றத எனக்கு கத்துக் குடுச்சு. நெவர் கிவ் அப். எதுவுமே தெரிலனாலும் சரி பரவால்ல. உன்னால ஜெயிக்க முடியுன்ற ஹோப்பு எல்லாத்தையுமே எனக்கு மவுண்ட் எவரெஸ்ட் கத்துக் குடுத்தது. ஆக்ஸிஜன் இல்லன்னா வாழ்க்கையில எவ்ளோ கஷ்டம் அப்படின்றதையும், அப்ப வந்து நேச்சர் எவ்ளோ முக்கியம்ன்றதையும் லைஃப் சொல்லிக் குடுத்துருக்கு. ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இன் ஃப்ரண்ட் ஆஃப் எல்லாரும் சொல்லுவோம், காதால கேட்போம். ஆனா நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஓகே. இது எல்லாமே நம்மளுக்கு லைஃப்ல தேவை. ஸோ மொத்தம் எல்லாமே சேர்ந்தது ஹியூமானிட்டி இல்லையா? அது இருந்துச்சுன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்றது இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவங்க முன்னாடி நான் நிக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க எல்லாருமே என்ன விட எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய வச்சிருப்பீங்க. அது வந்து எனக்குமே லைஃப்ல வந்து குடுக்கும். உண்மையிலே என்னன்னா, அ நான் எப்பயுமே என்னோட சின்ன பசங்க கூட பழக மாட்டேன். என்னோட எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, 80, 75, 70 அதிகமா இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அப்படிதான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, எனக்கு தெரியாதது அவங்களுக்கு நான் வந்து கத்துக்க வேண்டிய விஷயத்த, சின்ன பசங்க கூட சேர்ந்தேன்னா என்னால கத்துக்க முடியாது. ஸோ அவங்க கிட்ட இருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ நான் சீக்கிரமா கத்துப்பேன். ஸோ அதனால நான் எப்பயுமே பழகும்போது பெரியவங்க கிட்ட தான் பேசுவேன். அவங்க நாலேட்ஜ கெயின் பண்ணிக்கணும். அப்ப என்னால வந்து இன்னும் நெறைய விஷயத்த கன்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க் யூ சோ மச். நீங்கலாம் ரொம்ப நேரம் கேட்டதுக்கு அமைதியா. இல்ல இல்ல கண்டிப்பா இது கேட்டதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். மேடம் ஒண்ணே ஒண்ணு நீங்க லதா 4ல மேடம் இருந்து மேல லதா போகும்போது லதா மேடம் சார் லதா இது மேடம் ஒண்ணே ஒண்ணு கேட்டுறேன். லதா அவ்வளவு கியூரியஸா லதா இருக்கு. மேடம் இருங்க மேடம் லதா மேடம் கொஞ்சம் இருங்க மேடம். முதல்ல வந்து நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். கை தட்டலாம், எல்லாரும் கை தட்டலாம். தேங்க் யூ. தேங்க் யூ.
அந்த ஓ கைடு வந்து அது ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னீங்கல்ல ஆக்சிஜன். அது கடைசியில எப்படி பண்ணாங்க? என்னோட ஸ்பேர் கொடுப்பாங்க எப்பயுமே. ஆக்சிஜன் மாஸ்க் அந்த பாஸ் பண்ற ஸ்பேர் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும்னு அவங்களுக்கு வந்து கைடுன்றதுனால ஸ்பேர் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஸ்பேர் கொடுப்பாங்க. எனக்கு ஏதாவது ஆக்சிஜன் மாஸ்க்ல பாஸ் ஆச்சுன்னா அதை இமீடியட்டா ரிமூவ் பண்ணிட்டு என்னோட ஸ்பேர் எடுத்து மாட்டுறதுக்காக என்னோட ஸ்பேர் எடுத்து அப்புறம் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணும். அதனால எக்ஸலண்ட். ஆக்சுவலா இது வந்து கேக்குதா நான் பேசுறது உங்களுக்கு? கேக்குது சார், ஓகே. கேக்குது. ரொம்ப அதாவது நீங்க ஜஸ்ட் லைக் தட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லல, நீங்க உங்களோட அனுபவம் சொல்றதை விட தெர் ஆர் லாட் ஆஃப் லெசன்ஸ், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. எப்படி மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கும், எப்படி ஹியூமனிட்டி கிரியேட் பண்ணணும், அடுத்தவங்களை நம்ம எப்படி பார்த்துக்கணும், நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கடந்து போக கூடாது வாழ்க்கையில. எவ்வளவு அளவுக்கு நம்மளால முடியும்ன்றத வந்து நம்ம மனசுல திங்க் பண்ணணும். வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இது வந்து நாட் தட் நீங்க இது ஷேர் பண்ணீங்கல்ல, நீங்க பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சோர்ந்து போயிடுறோன்றதுல இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கணும் எல்லாருக்குமே அது கேட்கும் போது. அதுவும் உங்க இந்த வயசுல வந்து நீங்க மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க. இட்ஸ் நாட் வந்து ஒரு சாதனை கிடையாது. இது என்ன சொல்றது, ஒரு ஒரு மிகப்பெரிய லைஃப். அதாவது வேற ஒரு கண்டத்துக்கு, வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க நீங்க. அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். பாராட்டுன்றதை விட கிரேட். இட்ஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட். Thank you. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம்.